ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு அருமையான பாடல் பாடினோம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சன்னதியே. அந்த பாடலில் கடைசி வரிகள், மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மெய்யாகவே நாம் மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோமா என்று சொல்லி நாம் தான் நம்மை சிந்திக்கணும். ஆண்டவர் நமக்கு புதிய வழிகளையும் வாசலையும் திறந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் பாடினது போல ஏதோ நான் சபைக்குள்ளே நுழைஞ்சது, மகா பரிசுத்த சபையிலே நான் நுழைந்து விட்டேன், இதுவே என்னை மகிமையிலே கொண்டு வந்து சேர்த்ததா நம்ம நினைக்கக்கூடாது. இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க அழைப்பு வழி. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள்னு சொன்னோடனே நாங்கள் உள்ளே பூந்துட்டா அதுவே போதுன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த வாசல் என்னை எப்படி கொண்டு போய் நித்தியத்துக்கு சேர்க்குதோ அது வரைக்கும் நான் அதில் நடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் இருதயங்களை அகலமாய் விசாலமாய் திறந்து, ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனுக்கு என்னை அழைத்த ஆண்டவரே, நான் சந்தோஷமாய் பாடி தாவீதை போல, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளோ பெருசு. நம்ம கேட்டோம் சங்கீதம் 139. நாம் வார்த்தைகளுக்கு தியானிப்பதுபடி இதை பார்ப்போம். 139ஆம் சங்கீதம். இந்த வார்த்தைகளெல்லாம் அவர் தாவீதுக்கு எப்படி இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திருப்பார்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 17ஆம் வசனம், தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை அவ்வளவு அதிகம். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அதிகமானவைகள், எத்தனை விருப்பமானவைகள், எத்தனை எனக்கு பிரயோஜனமானவைகள். ஆண்டவரே, அதை என்னுடைய காதுகள் கேட்குதே, நான் பாக்கியவான். என் கண்கள் உம்முடைய வார்த்தைகளை கண்டுவிட்டதே, நான் பாக்கியவான். இயேசுவை நான் ஆண்டவரே மனதார உணர்ந்து கொண்டேனே, நான் பாக்கியவான். நம்முடைய இருதயம் இப்படி விருப்பமாய் நமக்கு உண்டாகணுங்க. இன்னொரு வசனத்தை நான் காட்டுறேன். அதை விடாதே. நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். சில காரியங்களை நாம் விடாமல் இருந்தால் தாங்க மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை அது சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் ஆண்டவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய வாழ்க்கை. அதை விடாதே. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எதை விடாதே? நம்ம முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கணும், 1லேருந்து. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, அது என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. எல்லாவற்றையும் நீ சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே. தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்னாலும் விடவே கூடாதுங்க. அது உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். நம்ம நினைக்கிறோமே இப்படிதாங்க, நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருந்தா அது நம்மை காத்துக்கொள்ளும். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயங்களிலும் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் நான் மேன்மைப்படுத்தணும்னா அந்த மேன்மை என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்க. அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அப்படி கட்டி பிடிச்சி, ஆண்டவரே, நான் உண்மை தழுவி கொள்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம்னா அது என்னை கனம் பண்ணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு கண்டு, எவ்வளோ அருமையான ஞானம், எவ்வளோ புத்தி. சொன்னாங்களே ஒரு வார்த்தை, நான் பூமிக்குரிய தகப்பேன் என்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு அன்றாடம் கண்டிச்சு, தம்பி பேண்ட்டை நல்லா தூக்கி போடுறா, சட்டை இப்படி போடுறா, பட்டன் இப்படி போடு, கீழ் பட்டனை போடு, மேல் பட்டனை போடு, எல்லாம் நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு சலிச்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. ஞானமாய், சாந்தமாய், அமைதலாய், அழகாய், ஜென்டில்மேன். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர், உங்களையும் என்னை படைத்த ஆண்டவர் மகா உயர்ந்தவர், அன்பின் கயிற்றினாலே உங்களையும் என்னையும் அழைத்து. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1057ஆம் பக்கம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்திடையை எடுத்து போடுகிறதை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்கிறதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை.
அசிரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகள் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணத்துக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். 6ஆம் வசனத்தை திரும்ப படிக்கணும் பாருங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் நிமித்தம், நான் எனக்கு ஒரு ஆலோசனை பண்ணி நான் என்ன செய்யணும்னா, நான் என்ன சிந்திக்கணும், அதுதான் எனக்கு பிரதிபலன். அதுதான் என்னை நிர்மூலம் பண்ணி அதை என்னை பட்சிக்குது. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாடை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபமியை போலாக்குவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல. ஆண்டவர் நம்மை போல மனுஷன் இல்லைங்க. ஆண்டவரே, நீர் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதியிலிருந்து பரிசுத்த அன்பினாலே நம்ம அழைத்து மனம் திரும்பி ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் வர்றேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. 3ஆம் வசனம் 11:3. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். நாம் வணங்குகிற ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிற ஆண்டவருங்க. ஏதோ இது காயம் பட்டு இந்த காயத்தை குணப்படுத்துகிற ஆண்டவர் இல்லை. அருவாலையோ கத்தியாலேயோ வெட்டிக்கிட்டா சரங்கு வந்தது, இந்த காயம் இல்லை. ஆண்டவரே நித்தியமாய் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து வாழ்ந்த என்னை காயப்படுத்தின என்னை காயம் கட்ட வந்த ஆண்டவரே, இந்த ஒரு அருமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட எனக்கு உதவி செய்யுங்க. நீர் உம்முடைய அன்பின் கயிற்றினாலே உண்மையே எனக்கு பலி கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நம்முடைய இருதயம் அப்படி தவிப்பாய் ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனைகள் எவ்வளோ பெருசு, உங்களுடைய சத்தியம் எனக்கு காதுகளிலே கேட்குது ஆண்டவரே. இந்த லேசான சின்ன அருமையான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நம்ம ஆழமாய் தாகமாய் வந்தோம்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு பேசுவாருங்க. நம் இருதயங்களை ஆண்டவர் திறந்து, லூக்கா 24ஆம் அதிகாரம் அங்கே எம்மாவூசியோட கூட ஆண்டவர் பேசிக்கிட்டே வராங்க. 24:32. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு அவர் மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அந்த நேரமே அந்த டிசிஷர்கள் அந்த நேரமே எருசலேமுக்கு வந்து சொல்கிறாங்க, கர்த்தருக்கு எங்களுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. உயர்த்தி சொன்னார்கள், அவர்களுக்கு நம்பல பிறகு அப்போ இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திட்டு அவர் சொல்றார் பிறகு அவர் அவர்களை நோக்கி 44ஆம் வசனம், மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, இப்படி மெய்யாகவே வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளணும்னா நம்முடைய சுய ஞானத்தினாலே அறிந்து கொள்ளவே முடியாது. ஆவியானவரே, தாவீது சொன்னது போல, என்னுடைய தாயின் கற்பத்திலே உடைய கண்கள் என்னை கண்டுவிட்டதே. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இப்படி ஆசையாய் ஆவலாய் தொடர்ந்துங்க. இதே சகோதரர் ராஜா தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறகு ஷேர் பண்ணும்போது சொன்னார், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நம்ம மல்லு கட்ட வேண்டாம், அது ஒரு ஆசையான வாழ்க்கை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிற வாசனத்தை காட்டி, இது ஒரு ஆசையாக நாம் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நாம் எதுவும் அல்லல் பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நாம் சுய ஞானத்திலே வாழ்ந்தால், சுய புத்தியிலே வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வாழவே முடியாது. ஆண்டவரே, நீங்கள் என் மீது வைத்திருந்த அன்பு, இரக்கம், தயவு, நீங்கள் உங்களுடைய அன்பின் கயிற்றினாலே கட்டி என்னை இழுத்துறீங்க ஆண்டவரே. நான் இந்த வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. நான் பாடினது போது மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டேனே, இது மாத்திரம் எனக்கு சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. நான் நித்தியத்துக்கு வரணும். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக தாங்க போகிறோம். எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். அல்லேலூயா. அநேருக்கு சந்தேகமாக இருக்குது, நான் உயிரோடு எழுந்திருப்பேனா எழுந்திருக்க மாட்டேன். எல்லாரும் எழுந்திருக்க தான் போகிறோம். ஆடு மாடு மிருகம் தான் கீழே மடிஞ்சு போக போகுது. மனுஷனாய் இப்போ படைக்கப்பட்ட நம்ம எல்லாரும் மேலே தான் போக போகிறோம். ஆனால் மேலே போக நமக்கு நாம் எப்படி போகணும்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டுறோம். பிரசங்கியின் புஸ்தகம் தானியேலின் புஸ்தகம்
12ஆம் அதிகாரம் பக்கம் 1048. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்களாக. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில், பூமியின் தூளிலேனா இந்த பூமியிலே இறந்து போய் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் தானியேலை கொண்டு அன்னைக்கே சொல்லியிருக்கிறாருங்க. எல்லாரும் நாம் எழுந்திருப்போம். சிலர் நித்திய ஜீவனுக்கும், ஆண்டவரே நான் மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே நுழைந்து அந்த நித்திய ஜீவனை அடைந்திட வேண்டுமே, என்னோட வாழ்க்கையில நித்திய இகழ்ச்சியோ நித்திய நிந்தையோ நித்திய இகழ்ச்சியோ எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னை நீங்கள் தேடி வந்தீங்க, உங்களோட வார்த்தைகளை என்னோட கூட பேசுங்க ஆண்டவரே. நான் விழிப்பாயிருந்து என் இருதயங்களை திறந்து, ஆவியானவரே நான் ஸ்திரமாய் சீஷனாய் வளர்ந்துட என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை அப்படிதாங்க உண்டாகணும். ஏதோ நாம் கட்டி பிடிச்சி இந்த பூமியை சுதந்திரத்துக்கிட்டு நமக்கு பின்னாடி வர நம்முடைய சந்ததிக்கு அதெல்லாம் வச்சுட்டு போன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கவே வேண்டாம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு இப்பொழுதே நான் வெளியில் போகும்போது இறந்து போனாலும் ஆண்டவரே நான் நித்திய ராஜ்யத்துக்கு வரணுமே, என்னிடத்துல நான் ஆயத்தமாகலையே ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே என்னோட பேசி விடுங்க, என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரே. குணப்படுத்துகிற அந்த ஆண்டவரத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் குணப்படுத்துகிற ஆண்டவரத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வந்தால் போதுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் மிகவும் அருமையானவைகள். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை என்னை குணப்படுத்திடுமே, உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய எலும்பையும் ஊனையும் சிறப்படுத்துமே, என்னுடைய கண்களை தெளிவாக்குமே, நான் அதை மேன்மைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. நீ எதை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரை சம்பாதிக்க மறந்துடாத. அதை நீ தழுவிக்கொள், அதை உன்னை கனம் பண்ணும். ஏதோ பைபிளை தூக்கி தலையில் வச்சுட்டு படுத்துட்டா அந்த பைபிள் என்னை கனம் பண்ணாது. ஆண்டவருடைய உங்களுடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் நான் வச்சு அதை என் சிந்தையிலே கொண்டு வந்து அதை நான் செயல் வடிவிலே காட்டி இந்த பூமியிலே நான் உங்களுடைய சீஷனாய் வளர்ந்து வாழ்ந்து அநேகருக்கு என் தெய்வத்தை காட்டிட்டா போதுங்க. இப்படி வாழ நாம் முயற்சி பண்ணுவோம். இப்படி வாழுகிற நமக்கு மெய்யாகவே ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு சில இடத்துல நான் ஆண்டவர் சத்தமிட்டு பேசுவாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா 8. லூக்கா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சரி, அதுலேருந்து ஒரு சில உவமைகள் சொல்லிட்டே வராரு. அதில் ஒரு சில நிலத்தின் உவமைகள் சொல்கிறாரு. சகல பட்டணங்களிலிருந்தும் திரளான ஜனங்கள் இடத்துல வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழியருகே விழுந்தது, மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறை மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினாலே உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கப்பட்டது. சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது, அது முளைத்து 1 100 பலன் கொடுத்தது என்றார். இந்த இடத்துல மட்டும் 1 100 பலன் கொடுத்தது. மற்ற இடத்துலலாம் 30 60 100ன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல லூக்கா 100 பலன் கொடுத்துன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இப்படி கட்டுறாரு. இப்படி காட்டிட்டு அவர் அநேக இடத்துல பேசும்போது சத்தமிட்டு பேசுவார். இதை நான் சொல்லுகிற அவருடைய வார்த்தைகள்லாம் சத்தமாக இருக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சில காரியங்கள் சொல்லும்போது சத்தமாய் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் இடத்தில் வரக்கடவன். யோவான் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே அநேக காரியங்களை பேசிக்கிட்டே வராரு. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் வசனம் ஆண்டவரை குறித்து இப்படி சொல்கிறாங்க. இவர் என்ன இடத்துலேருந்து வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது அவர் இன்னிடத்திலிருந்து வருவார் என்றும் ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, அநேக விஷயங்களை சத்தமாக ஆண்டவர் பேசுவார். அநேக இடத்துங்களில் ஆண்டவர் சத்தமாய் பேசும்பொழுது அதில் ஒரு ஆழமான ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் ஆழமான அர்த்தம் இருக்குங்க. ஆண்டவரே நான் தாகமாக இந்த வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை நித்தியத்துக்கு அழைச்சி நான் ஆண்டவரே இதோ நித்திய ஜீவனுக்கு நான் பிரவேசிக்க போகிறேன். நான் இந்த பூமியிலே நான் இருந்து இந்த பூமியை கட்டிக்கிட்டு வாழ்ந்து நான் விரும்பினா நித்தியத்துக்கு போகவே முடியாதுங்க.
ஆண்டவரே நான் இதெல்லாம் விட்டுடுறேன் ஆண்டவரே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆசையாய் தொடர உதவி செய்யுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு ஒரு ஆசை உண்டாகணுமே. அந்த பிலிப்பியரில் பவுல் சொல்றது போல நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் உயிரோடு எழுந்திருக்க தகுதியாகும்படி எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் குப்பையும் ஒன்றுமில்லாமல் அதை எண்ணிவிட்டு நான் உயிரோடு எழுந்திருக்க தகுதியாகும்படிக்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு விருப்பமும் ஆசை இருந்தால் மெய்யாகவே இது நமக்கு திகட்டி போகாதுங்க. ஆண்டவரே நான் தேடுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, தேடுகிற எவனும் கண்டடியவன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் தேடுறேன் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசி விடுங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து நம் இருதயங்களிலே செம்மையாய் பேசி நம்மை உற்சாகப்படுத்துவார். வார்த்தைகளுக்குள்ளும் எரேமியாவின் புஸ்தகம், முதலாம் எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதா மனுஷரோடும் எஸ்ரேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நான் கடந்த நாளில் இந்த வார்த்தையை நான் தவறாக படித்து ரொம்ப நாளுமே முள்ளுகளுக்குள்ளே அதாவது முள்ளுகளுக்குள்ளே நான் நல்ல விதையாக இருக்கணும். நான் தப்பாகவே படித்து ரொம்ப நாள் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வசனத்தை. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் முள்ளுகளுக்குள்ளே நான் விதைக்கக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய நிலம் சுத்தமாக இருக்கணும், ஆண்டவர் நல்ல நிலமாக நான் அந்த இருதயத்திலே உங்களுடைய வார்த்தைகள் அது எனக்கு 100 பலன் கொடுக்கணுமே. நான் ஆண்டவரே நான் உண்மை தேடிவிட எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயம் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே, என் இருதயம் உள்ளாயும் பண்படுத்தப்படாமலும் போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் பண்படுத்தப்பட்ட நிலமாய் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், என்னோட பேசுங்க அப்படின்னா தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை உணர்த்துவார். அதிலே அடுத்தது 8ஆம் அதிகாரம் எரேமியா 8. எட்டாம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலம் முடிந்தது சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினாலே நானும் காயப்பட்டேன், கருகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கு இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்கள்? அநேக காரியங்கள் ஆண்டவரத்தில் இருக்குது, ஆண்டவரத்தில் எல்லா வைத்திய உதவிகளும் எல்லா ஆலோசனைகளும் இருக்குது. ஆனால் ஜனங்கள் ஆண்டவரத்தில் வரவே இல்லைங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, ஜனங்களோ ரட்சிக்கப்படவில்லை. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படல, ஆண்டவரே என்னை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திருங்க. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினாலே நானும் காயப்பட்டேன். என்னுடைய ஆண்டவரை நான் காயப்படுத்துகிற மனுஷனாக இருக்கிறான். நான் சபைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. நான் சபைக்கு போய் நான் பாடினது போல உத்தமமான சபையில் நான் இருக்கிற, மேலான சத்தியத்தை பேசுகிற, உண்மையான சத்தியத்தை தைரியமாக சொல்லுகிற சபையில் நான் இருக்கிறேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ குறைவு இருக்க ஆண்டவரே, மறைவு இருக்க ஆண்டவரே. நான் இன்னும் ஆமானை போல இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒழித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் வரமாட்டேங்கிறோம், இன்னும் ஒழித்துக் கொள்கிறோம். அந்த சம்பவத்தில் ஆமான் சம்பவத்தில் யோசுவாவின் புத்தகத்தில் ஆமான் பாவம் செய்து காரியங்களை தப்பு பண்ணனா, ஆமானை தானே ஆண்டவர் நீங்கள் தண்டிச்சிருக்கணும். நான் கேட்டு பார்த்தேன், ஆண்டவரே நீங்கள் தாவீதை போல ஆமானை தானே நீங்கள் தனியாக தண்டிச்சிருக்கணும். அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய குடும்பமும் சொத்து சோகம் எல்லாவற்றையும் கொண்டு போய் பள்ளத்தாக்கிலே போட்டு சுட்டரிக்கிறீங்களா ஆண்டவரேனா? ஆண்டவருடைய வழியே வேற, என்னுடைய வழி வேற. ஆண்டவரே நான் செய்த பாவத்துக்கு ஏதோ நான் அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவரே நான் செய்த காரியங்களை என்னுடைய தலைமுறைக்கு இது பரவக்கூடாது, என்னுடைய சந்ததிக்கு அது பரவக்கூடாது. நான் அப்படி தான் காலையில் யோசித்தேன். அனனியா சப்பிரால் சபைக்கு வராங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசித்தேன். முதல்ல சொத்தை பிரிக்கும் போது பிள்ளைகள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்லவேளை அனனியா சப்பிரால் குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லை போல இருக்குது, புருஷனும் மனைவியுமே செத்துடுறாங்க. ஆனால் இங்கே ஆமான் குடும்பத்தில் பிள்ளைகள் குடும்பம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிக்கப்பட சொல்கிறார். நான் காலையில் சிந்திச்சாங்க, ஆண்டவரே இப்படி ஒரு குடும்பமே அழிக்கப்படணும்னா, ஆமாம் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்கிற குடும்பங்கள் அது சாத்தானுடைய ஏஜெண்டாக இருந்து சபைக்குள்ளே இருந்து நாம் அநேக கலகங்களை உண்டு பண்ணுகிறோம், அநேகரை கலகப்படுத்துகிறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. விசுவாசத்தில் நாம் அநேகரை உற்சாகப்படுத்தலை, அப்படியே அவர்களை ஆண்டவரை நாம் தொங்கி போய் வச்சு அவங்களுக்குள்ள உள்ள விசுவாசத்தை காட்டுறோம். இப்படி தான் சொல்லி நம்ம இப்படி தான் நடந்து காட்டுறோம். அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவரே நான் மனுஷன், ஆண்டவரே நீங்கள் தெய்வம், நீங்கள் உங்களுடைய வழிகளே வேற ஆண்டவரே, எனக்கு நீர் உங்களுடைய வழிகளை போதியும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம அவருடைய வழிகளை போதிப்பாருங்க.
நான் இப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியிலே கற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களிடத்திலே நான் குணப்பட வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை குணமாக்கும், நான் சுஸ்தமடைய வந்திருக்கிறேன், என்னை குணப்படுத்தும். அவரை தொட்ட யாவரும் குணமானார்கள் இருக்கு. நம் ஆண்டவரை தொடுவதில் எவ்வளோ தூரமாக இருக்கிறோம். ஆண்டவரே நான் தொட்டுறேன். ஆண்டவரே எனக்கு சுகத்தாங்க. ஆண்டவரே உண்மை நான் தடவியாலும் கண்டுபிடிக்க நீங்கள் தூரமான தேவன் அல்ல. அவர் கேட்டது போல கிருபையின் சுவிசேஷத்தை நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே நான் சமாதானமாய் வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கீங்க. எனக்கு தப்பு வைக்கிற எல்லா வழிகளையும் நீர் எனக்கு போதிக்கிறீங்க. ஆண்டவரே நான் வந்துடுறேன், உம்மிடத்தில் வந்துடுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டோடைய பாதத்தில் வந்து விழுந்தா போதுங்க. சபையிலே போதிக்கிற வார்த்தைகள் நம்மை நன்மையாக, நம்முடைய குடும்பத்துக்கு அது நன்மையாக மாறும். ஆனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வருது. ஆண்டவரே நான் அதை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய வார்த்தைகளை விடாமல் அதையே பற்றி கொண்டு, ஆண்டவரே நான் நித்திய ராஜ்யத்துக்கு உடையவன். ஆண்டவரே நித்தியமாக நான் உம்மோடு வாழப்போற அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அந்த பூமியிலே என்னை நடத்துகிறீர். ஆண்டவரே நான் நடந்துட உதவி செய்யுங்க. நான் உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக இருந்தால் போதுங்க. தேவன் நம்மோடு தொடர்ந்து பேசுவார். எல்லா சூழ்நிலைக்கும் என் ஆண்டவர் எனக்கு போதுங்க, நமக்கு தைரியம் உண்டாகுங்க. ஏதோ நம்மளுடைய ஞானம் அல்ல, தேவனே உங்களுடைய ஞானத்தினாலே என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கும். நாமளாக போய் சிக்கிக்கிட்டு வாழவே கூடாதுங்க. ஆண்டவரே உடைய ஞானம் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்கு தருது. ஆண்டவரே அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், எனக்கு தொடர்ந்து பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே அது 100 பலன் கொடுக்கட்டும். நான் இப்படி ஒவ்வொரு நாளும் வாழும்போது மெய்யாகவே நாம் சபைக்கு வந்து ஆண்டவரை தேடி அவருடைய சீஷனாய் மாறுகிற வழிகளை நாம் கற்றுக்கொண்டு போகும்பொழுது அது நித்தியத்துக்கு நம்மை கொண்டு போகுங்க. அப்போ தான் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் சந்தோஷமாய் அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளிங்கிறத நான் நிரூபிக்க முடியும். அது இல்லாமல் இன்னும் நம்ம ஆண்டவர் நாம் கேட்டது போல் நாம் இன்னும் கீழே பூமி பிரிவுகளை தேடிக்கிட்டு ஆண்டவரே நித்தியத்தை நோக்கி பார்க்காம இருந்தோன்னா நான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள மனுஷன் இல்லை. நம்ம கடந்த நாளில் கேட்டது போல் என்னுடைய தாயும் சகோதரனும் யாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. நம்ம கேட்டோம் புதன்கிழமை, எல்லாரும் அன்றைக்கி சபைக்கு நம்ம வந்திருந்தோம். என்னுடைய தாயும் சகோதரனும் யாருன்னு கேட்டோம்னா இயேசு தன்னுடைய சீஷர்களை கையை நீட்டி, ஆண்டவர் சும்மாவோட சொல்லியிருக்கலாம், என்னுடைய சீஷர்களை கரங்களை நீட்டி இதோ உட்காந்துருக்காங்களே தேவனுடைய சித்தத்தை செய்கிற இவங்க தான் என்னுடைய தாயும் சகோதரன் சொல்லி வார்த்தைகளை கேட்டோம். நான் உணர்வடைந்தேங்க. ஆண்டவரே நான் உங்களுடைய தாயாகவும் சகோதரனாகவும் இருக்கிறதுக்கு நான் அப்படி இல்லை, தகுதியான மனுஷன் இல்லை. ஆண்டவரே நீர் என்னை தகுதிப்படுத்தும். நான் வாழ்கிற ஆண்டவரே, என்னிடத்துல எத்தனையோ குறைவுகள் இருக்குது, வீழ்ச்சி இருக்குது. ஆண்டவரே நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, என்னை குணமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் சந்தோஷமாக வந்து என்னை தூக்கி குணப்படுத்திடுவாருங்க. அதெல்லாம் இல்லை, நான் தான் ஏற்கனவே நான் ஆண்டோடைய பிள்ளை ஆகிட்டேனேன்னு சொன்ன மாறு தள்ளிட்டு நான் உட்கார்ந்தேன்னா ஆண்டோடைய கருத்தை நான் ஆண்டவர் இழுத்துப்பார். இவங்கெல்லாம் இல்லை, திரும்பிப்பார் ஆண்டவர். நாம் உணர்வடைந்து ஆண்டவரே நான் உம்முடைய தாயாகவும் உம்முடைய சகோதரனாகவும் உம்முடைய சகோதரியாகவும் நான் நித்தியத்துக்கு வர என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க. ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்க. இயேசுனுடைய சித்தம் என்ன, பிதாவின் சித்தம் என்ன, அதே நான் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் கேட்டு ஆண்டவரே நான் வாழ்ந்துருந்தேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை நான் கடந்த நாளில் கேட்டு உணர்வடைஞ்சேன். கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று நான் எப்படி அறிய முடியும்? ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் என் மேல் எப்படி ஆண்டவரே பிரியமாக இருக்கிறீங்கன்னா, சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 41 இந்த ஒரு வசனத்தை நான் கட்டுறேன். சங்கீத புஸ்தகம் பக்கம் 695 41 சங்கீதம் 11 வசனம். சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்திலே என்னை நிலைநிற்க செய்வீர். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே, அதாவது பிசாசானவன் ஏதோ எதிராளியாக அந்த மனுஷருக்கு கிடையாது, சத்துருவாய்க்கு அந்த பிசாசானவன் என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே ஆண்டவர் அவனை நம்ம மேல் ஜெயம் கொள்ள வைக்க மாட்டாருங்க. நாம் மாத்திரம் விழிப்பாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்றா சரியான நேரத்தில் ஆண்டவராக இயேசு சொன்னது போல, பசியான நேரத்தில் சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கும் போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி சாத்தானை சரியாய் தாக்குனாருங்க. இப்படி நாம் சரியாய் சாத்தானை எதிர்கொண்டு மோதும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். நாம் சாத்தானை அப்படி தான் ஜெயிக்க முடியும். அப்படி நாம் சாத்தானை ஜெயித்தோம்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்ம பிரியமாக இருக்கிறார் என்று நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். சூழ்நிலை வருது, ஆண்டவரே இந்த இச்சையில் நான் விழுந்துடுற மாதிரி இருக்கிறேன், ஆண்டவரே தேவனே நான் இந்த விழாதிருக்கான உதவி செய்யுன்னு சொல்லி என் கண்களை நான் திருப்பினா போதுங்க,
இல்லை நான் பரவாயில்ல, நான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இதை விட்டா நான் எப்படி அப்படின்னு சொல்லி நம்முடைய இச்சைக்கு நாம் இடம் கொடுத்தோம்னா நாம் சாத்தானுடைய வலையில் ஒவ்வொரு நாளும் விழுந்து விழுந்து சும்மா குழந்தை போல தடுமாறி தடுமாறி விழுந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே கூடாது. ஆண்டவரே, நான் எழுந்து நின்று பிரகாசிக்க உதவி செய்யுங்க. நான் சாத்தானுக்கு விரோதமாக நீர் என் பட்சத்தில் இருக்கீங்க ஆண்டவரே, நான் நம்மிடத்தில் வர உதவி செய்யுங்க. உங்களோட வார்த்தைகள் என் இருதயத்தில் விழுந்திருக்கு ஆண்டவரே, அது 100 பலன் கொடுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நான் ஆசையாய் தொடர எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை அழல் தட்டாமல் இருக்க உதவி செய்யுங்க. குணப்படுத்துகிற இந்த ஆண்டவரத்தில் நான் வர உதவி செய்யுங்க. இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் குணப்படுத்துகிற ஆண்டவரை தரணும்னா மெய்யாவே நம்மளோட வாழ்க்கையில் குணம் உண்டாகுங்க. நித்தியத்துக்கு அழைச்ச ஆண்டவர் ஏதோ சும்மா நம்ம வந்தோம் போனோம் சபைக்கு வந்தோம் ஏதோ நான் நித்தியம் போயிட்டு வந்தோம் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்கிற மனுஷனாக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ எனக்கு கற்றுத்தாரும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறத நாம் ஏதோ அடைஞ்சிட்டேன் தேறிட்டேன் அப்படின்லாம் இல்லவே இல்லை. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் 3 முறை சொல்லுவார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி அநேக விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆவியானவர் நம்மை போதிக்கிறாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களை நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி சொல்லிட்டு தான் பவுல் சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல்லத்தக்க உங்களுடைய சீஷனாய் வளர எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம அநேக காரியங்களை நாம் மறைத்துக் கொள்கிறோம். நான் எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் சொல்கிறேன். சின்ன குடும்பத்தில் நாம் இப்படி உண்மையாக இருக்க முடியாத. நாம் பெரிய குடும்பத்தில் போய் சபையில் போய் நான் உண்மையாக இருப்பேனா இருக்கவே முடியாது. 100 பேருக்கு முன்னாடியே என்னுடைய உண்மையை சொல்லி பேசி நான் விளக்கமாய் வாழ தெரியாது எனக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் உண்மையாக இருப்பேனா ஆண்டவர் நம்பவே மாட்டார். உன் கூட இருக்கிற 2 பேர் கூட உனக்கு உண்மையாக இருக்க முடியலையே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல்ல தெரியாத நீ எப்படி நித்தியத்துக்கு வர நீ விரும்புகிற? இங்கே நீ சரியாகு, இங்கேயே சரியாகுங்க. நாம் சரியாக மாட்டேங்கிறோம். நம்மளுடைய ஞானமும் புத்தியும் நம்மை தடுக்குதுங்க. அவன் என்ன சாதாரண ஆள் தானா, அவர் என்ன, அவர்கிட்ட நான் என்ன போகிறது? தேவன் வைத்திருக்கிறாருங்க. சில இடத்துல நான் கிராமங்களில் போய் ஆட்டோவில் போய் நிற்பேன். அவங்க வீட்டு வாசலில் போர்டு மாட்டியிருக்கோம், இவர் காவல்துறை ஆய்வாளர். நான் போய் அவங்க வீட்டையும் சூழ்நிலையும் பார்த்துட்டு என்னுடைய தகுதிக்கு தகுந்தாமல் நான் மதிப்பிட்டு வந்தேன்னா வேஸ்ட்டு. தேவன் அவர் அங்கே வச்சிருக்கிறாரு, அந்த ஏரியாவில் இருக்கிறாரு. ஆனால் அவர் இருக்கிற இடம் காவல்துறை ஆய்வாளராக இருக்கிறாரு. தேவன் அவர் அங்கே வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, என்னுடைய புத்திக்கும் எண்ணத்துக்கும் நான் தீனிப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. அவரை நான் ஏதோ கீழே பார்த்துடக்கூடாது ஆண்டவரே. அவர் அந்த தெருவில் இருக்கலாம், அந்த காரியங்களை அவர் செய்யலாம், அவருக்கு சூழ்நிலைகள் அப்படி தான். ஆனால் அது அவருக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு, அவர் கொடுத்த அதிகாரம் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நான் கீழ்ப்படிஞ்சிடறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சோம்னா நமக்கு அது சந்தோஷத்தை தரும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுதுங்க, தெரியாமல் போனால் கூட பரவாயில்ல, தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னும் நம்ம இடத்துல மறைவு ஏமாத்துதல் இருக்குங்க. நான் பொய் சொல்லவே இல்லை. சகோதரன் சகோதரியை ஏமாத்துறான், நம்ப முடியல. உண்மையை சொல்ல தெரியல. பிரதர், நான் இப்படி தவறாக இருக்கிறேன் பிரதர், எனக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்ல தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அதெல்லாம் அப்படி இல்லை பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்கிறோம். வேண்டாம், நீங்கள் சபைக்கே வராதிங்கன்னு சொல்லிட்டு அநேகரை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் தெரியல. நம்ம போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சபையிலனா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒன்றா இருப்போம். ஒரு காலம் நானும் போக மாட்டான், போகிற அவரையும் நான் இழுத்து விட்டுருவேன். போகிற அவரையும் நான் பரலோகம் போகாமல் இழுத்து விட்டுருவாங்க அந்த ஆளுங்க. ஐயாவே, நான் மனம் திரும்பி ஆண்டவரே, என்னுடைய வழிகளை நான் கண்டு உணர உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை குணப்படுத்துங்க, என்னை இன்னொரு விஷயம் தொடுங்க ஆண்டவரே. ஏற்கனவே நீங்கள் என்னை தொட்டு சுகப்படுத்துனது சரியில்லை ஆண்டவரே, என்னை தொட்டு சுகப்படுத்துங்க. ஒரு பிறவை குருடனை ஆண்டவர் தொடுவாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க அந்த சம்பவம். மார்க்கு 8ஆம் அதிகாரம்
பக்கம் 59. அங்கே அநேக காரியங்களை ஆண்டவர் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்டு இப்படி காரியங்களை செஞ்சுட்டு வராங்க. 21ஆம் வசனத்தில் அவர் உணரவே இல்லை. பின்பு அவர் பெத்தாய்ஸ்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து ஏதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். நேர்மையுள்ள மனுஷன் ஆண்டவருக்கு தொட்டு சுகப்படுத்திட்டாருன்னொடனே, ஐயோ எனக்கு எல்லாமே தெரியுது, மரம் சரியாக தான் தெரியுது, அது வேப்ப மரத்தை வந்து தென்னை மரம்னு சொல்கிறாருன்னா சும்மா அவர் ஆண்டவருக்கு முன்னாலே போலியாக நடிக்கிற மனுஷனாக இருந்திருப்பார். நேர்மையாக சொல்கிறாரு, ஆண்டவரே மரங்களை மனுஷனை போல காண்கிறேன், மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேங்கிறாரு. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுகமடைந்து யாவையும் தெளிவாய் கண்டான். முதல்ல ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினோடனே, ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரியுது ஆண்டவரே, நீங்கள் போகலாம் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் போக சொல்லவே இல்லைங்க. ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் இன்னும் நான் தெளிவாய் ஆகவே இல்லைங்க ஆண்டவரே, என்னை திரும்பவும் தொட்டு சுகப்படுத்துங்க, நான் லாயக்கில்லாத மனுஷனாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கு 7-70 முறை தவறுகிற மனுஷனாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நல்ல மனம் திரும்புதலை தாரும், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் இருதயம் உங்களுடைய ஆவியினாலே பிடிக்கப்படல ஆண்டவரே, நான் அன்புங்கிறேன், சமாதானங்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் நான் புருஷன் மனைவி இன்னும் டக்குக்கு இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே, என்னுடைய மனைவி பிரசவ வேதனைப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுக்கிறதுருக்குறாங்க, நான் இன்னும் டக்கு பண்ணிக்கிட்டு நான் போய் பார்க்க என் மனசு விரும்பலைன்னா நான் சபையில் இருக்கிறது லாய்க்கு இல்லாத மனுஷங்க ஆண்டவரே, நாங்கள் இப்படி உருவாகக்கூடாது ஆண்டவரே, எங்களை மன்னியும், என்னை மன்னியும், இதில் என்ன தவறு இருக்குங்கிறத ஆழமாக சகோதரனை உணர்ந்து மனம் திரும்பினுமே. நம்ம ஆண்டவரத்தில் வரமாட்டோங்கிறோம், குணமாக்குகிற அந்த ஆண்டவர் அவர் என்னை குணப்படுத்துவார் சொல்லி நம்ம வரமாட்டோங்கிறோங்க. நம்முடைய முயற்சி சாமர்த்தியம் எல்லாம் செலவாகட்டும். அந்த அம்மா பெரும்பாடொரு ஸ்திரீ ஆரம்பத்தில் போயிருந்தாங்கன்னா சொத்து பத்தெல்லாம் இருந்திருக்கும், எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட, எல்லாமே செலவாகிட்டின பிறகு கடைசியாக வந்து தோட்ட வந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வேணா தெரியாமல் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரே எனக்கு ஒன்று தெரியுது ஆண்டவரே, நான் உடனே வந்துடுறேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மனம் திரும்பி குணப்படுத்த உம்மாலே ஆகும். நம்மளுடைய இருதயம் இப்படி ஸ்திரப்பட்டா மெய்யாகவே ஆண்டவர் நம்மை மறுபடியும் தொட்டு சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் மாத்திரம் தாழ்மையாய், ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வர்றேன் ஆண்டவரே. நம்ம எல்லாவற்றையும் யோசிக்கணுங்க. 2 கல்லர்களை சிலுவையில் அறையிறாங்க. ஒரு மனுஷன் சாக போகிறான், ஒரு மனுஷன், 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணிகள் தான். 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஆண்டா சாக போகிற இப்போ கூட நீ வந்து அந்த மனுஷனை தேவனாக பார்க்கலையா, அவர் ஒரு பாவமே செய்யலையே, அவர் மனுஷனாக இருந்தாலும் சரி அவர் ஒரு பாவமே செய்ததாக கேள்விப்படவே இல்லையே, அவரை குறித்து நீ இப்படி சிந்திக்கிறேன்னு சொல்லி அவன் பேசிக்கும் போது இவன் எவ்வளவு தைரியமாக சொல்கிறான் பாருங்க. சாக போகிறான், அவனுக்கு மனசில் பயமே இல்லைங்க, ஆண்டவரை பார்த்து தூஷிக்கிறான், நீ தேவனாக இருந்தால் என்னை இறக்கி விடுங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆண்டவரே நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் அப்படி இருக்கவே கூடாது, நான் மனுஷனாக இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே, நான் உண்மை கண்டுவிட்டேன் ஆண்டவரே, நான் குணப்பட இடத்துல வருகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன் ஆண்டவரேனா. மனம் திரும்புகிற ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப விரும்புகிற பாவியின் மேல் தாங்க ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் ஏற்கனவே திரும்பிட்டேன்னா நிச்சயமாக நான் குணப்படவே மாட்டேன். ஆண்டவரே நீர் என்னை ஒவ்வொரு நாளும் குணப்படுத்துங்க ஆண்டவரே, நான் குணமாக விரும்புகிறேன், நான் நம்மிடத்தில் வர்ற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி நாம் ஆண்டவரத்தில் வந்தால் போதுங்க. இப்படி வருகிற நம்மை தான் ஆண்டவர் ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணுவார். இப்படி வருகிறவனுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியை தந்து இது நீதி, இது சரி, இது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் நடத்துவார். சும்மா ஆண்டவர் போய் அல்லேலுயா ஆண்டவரே எனக்கு ஆவியை தாங்கன்னா ஆண்டவரை அள்ளி கொடுத்துட்டு போகிறதுக்கு சும்மா பரிசுத்த ஆவியானவர் அப்படி நம்ம எள்ளி நகையாடக்கூடாதுங்க. ஆண்டவரே நம்முடைய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாக என்னுடைய சரீரம் சுத்தமாக இருக்கணும், என்னுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும், என்னுடைய சிந்தை சுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய ஆவியை நான் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நான் செம்மையாய் வாழ உதவி செய்யுங்க, என்னை நடத்துகிற மனிதர்களுக்கு முன்பாய் நான் நேர்மையாக நடந்து விட உதவி செய்யுங்க. அந்த குருடனை போல ஆண்டவரே நான் இப்போ சரியாக பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனுஷனை மரம் போல பார்த்துட்டு நான் சரியாக பார்க்குறேன்னு சொல்லி நான் ஏமாற்றக்கூடாது ஆண்டவரே. மனுஷனை மனுஷனாக பார்க்க உதவி செய்யுங்க, தேவனை தேவனாய் பார்க்க உதவி செய்யுங்க. இப்படிலாம் நாம் வாழ பழகினா போதுங்க. இப்படி வாழ்கிற நமக்கு தான் நான் சொல்லி முடிக்கிறேன், சொந்த குடும்பத்தை நடத்த முடியும். நான் மெய்யாகவே என்னுடைய சின்ன அனுபவத்தில்
எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் உள்ள மனுஷங்க, முரட்டாட்டத்திலையும் பேர் போன மனுஷன். என்னை ஆண்டவர் உடைத்து உருவாக்கி குடும்பத்தை நடத்த கற்றுக் கொடுத்தது சந்தோஷம். அதுபோல் மெய்யாவே நல்ல குடும்பத்தை நடத்துகிறவன் தான் நல்ல சபையை நடத்த முடியும். சும்மா குடும்பத்தில் நானும் மனைவியும் டக்குறது இருக்கிறோம், அப்பா அம்மா எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சபையில் இருக்கிற குடும்பமே தங்களை மறைத்து கொடுக்குதுன்னா பா, சபை அவங்க ஒரு துளியாகவே ஆண்டவருடைய சபைங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுதுங்க. ஆண்டவரே எப்படி தகப்பனுக்கு ஒன்று காரியங்கள் மறைக்கிற, தாய் மறைக்கிறாங்க, பிள்ளைகள் மறைக்கிறாங்க, பிறக்க போகிற பேர பிள்ளையும் மறைக்கும் போல இருக்கு. ஆனால் இருக்கிறது நம்ம சபையில், நம்ம கூடுற ஐக்கியத்தில். ஆண்டவரே அப்படி நான் வளரக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் வளரவே கூடாது ஆண்டவரே, என்னை மன்னிங்க, இல்லாட்டி நான் ஆகானை போல என்னை நீங்கள் சுட்டறிங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் வேறு இருக்கப்பட வேண்டும். இப்படிலாம் நாம் இருதயத்தில் தைரியமாக சொன்னோம்னா மெய்யாகவே நாம் மனம் திரும்பிவிடுவோங்க. நம்ம பயப்படுறோம். அப்படியே அவர்கிட்ட சொன்னால் நம்மளுடைய என்ன, நம்மளை குறித்து என்ன நினச்சிருவாங்க, என்ன நினச்சா நினச்சிட்டு போகிறாரு, இவருனா மனுஷன் தானே அவரு, இவர் என்னை ஜெயிச்சுட்டு போகட்டும், சாத்தான் என்னை ஜெயிக்கக்கூடாது, அந்த சத்துரு என்னை ஜெயிக்கக்கூடாது, தேவனே நீங்கள் மையப்படணும் ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சொல்லி நாம் மனுஷர்களிடத்தில் நாம் நேர்மையாக போனால் போதுங்க. இப்படி வாழ விரும்புகிற நம்மை மெய்யாகவே 2ஆம் விசை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த முடியும். அந்த குணமாக்குகிற கருத்திடத்தில் நாம் நேர்மையாக வந்தால் குணப்பட்டு விட முடியுங்க. ஏதோ கால தாமதம் பண்ணி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, எனக்கு புதுசாக நான் இப்போ தான் வந்திருக்கேன், அந்த கல்லணை போல் எனக்கு வாய்ப்பை தேடி வரல ஆண்டவரே, நான் 30 வருஷ காலமாக இந்த சத்தியத்தை எத்தனையோ 100 முறை என் காதில் விழுந்துட்டு ஆண்டவரே, நல்ல நிலமாக என்னுடைய இருதயம் மாற வேண்டும் ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் அது 100ஆய் பலன் கொடுக்க வேண்டுமே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் இருதயம் இப்படி கதறலாய் வந்தோம்னு வச்சுங்க, மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையிலே நுழைந்து விட முடியும். இல்லையா? ஆமென். ஆண்டவர் பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காகவும் நானும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எப்பொழுதும் இதோ தேவனுக்கு முன்பாகவும் சபையாருக்கு முன்பாகவும் எப்பொழுதும் ஒரு நல் மனசாட்சியுடைய மனுஷனாகவே நான் வாழதான் நானும் பிரயாசப்படுகிறேன். தேவன் என்னோடும் பேசிக்கொண்டிருந்த பொழுது நானும் உணர்த்தப்பட்டு நான் தேவனால் உணர்த்தப்பட்ட வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3:4 இல்லை 2 வாசிக்கிறார். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இதை நான் ஆண்டவர் அநேக முறை என்னோடு தேவன் பேசின வார்த்தையெல்லாம், நீ மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு முறை நாம் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டோம், ஆனால் 2வது முறை நாம் தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த மறுபடியும் பிறந்த நாம் தொடர்ந்து, அதை தான் இங்கே பரிசுத்தாவி பொழிந்தருளப்படல, ஆண்டவர் அதை தான் இந்த நிக்கோதேமுக்கு சொல்கிறாங்க. நீ இஸ்ரவேலில் இவ்வளவு பெரிய போதகனாக இருந்தும் இது குறித்து உனக்கு தெரியல, ஏன்னா பரிசுத்தாவி பொழிந்தருளப்படல, தெரியல. ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு நிக்கோதேமுக்கு சொல்கிறதெல்லாம் நீ மறுபடியும் பிறக்கணும். இப்போ நாம் மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலைன்னா நாமும் இங்கே கேட்குற அநேக சத்தியங்களை விளங்கி கொள்ளவே முடியாது. நமக்கு மனதில் அது சில கடிந்து கொள்ளுதல் பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும், என்னடா அப்படி பேசுகிறாங்களேன்னு இருக்கும். இப்படிலாம் நானும் சோதிக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியெல்லாம், நீ மறுபடியும் பிறந்து தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படணும். தொடர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியினாலே நம்ம நிரப்பப்பட்டால் ஒழிய இந்த காரியங்கள் நமக்கு
நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. அவங்க கடிந்து கொள்ளுகிற காரியங்கள் கூட நம்மளுக்கு ஒரு பெரிதாக தெரியாது. நான் அப்படி தான் உணர்த்தி வைக்கப்படுறேன். ஆண்டவர் பேசுங்க, என்னிடத்துல குறைவுகளை நீங்கள் காண்பீங்க. இப்போ தாவீது நம்ம துதியில் கேட்டோம், என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, பத்சேபாளிடத்தில் தாவீது செஞ்ச ஒரு பாவத்தை தவிர நான் அவனிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன்கிறார். அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏன்னா அதை தான் தாவீதுன்னு சொல்கிறாரு, என்னிடத்தில் உண்டோ. ஒரு காரியம் அவரிடத்துல தான் தேவன் பார்த்த அவன் அநேக ஒரு 2-3 வேதத்தில் வாசித்தான்னா தாவீதை குறித்து ஒரு 2-3 காரியங்கள் அவன் மேலே ஒரு தேவன் சொல்லி மீறி செஞ்சிருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்களுடைய பாக்கியவான். இப்போ தாவீதோட பாவத்தை கர்த்தர் மூடுகிறார். அதனால தான் தாவீதால சொல்ல முடிஞ்சிச்சு, என்னிடத்தில் உண்டோ. அப்போ தாவீது என்ன செய்கிறாருன்னா, தன்னை சுத்திகரித்து கொண்டே வாடுகிறார். அப்போ அந்த ஒரு வருட காலம் அந்த பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்ச பொழுது ஒரு வருட காலமாக அவருக்கு எந்த ஒரு உணர்த்துதலும் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி வந்து சொன்ன கையிட அப்போ தான் தன்னுடைய காரியங்களை 51வது சங்கீதத்தில் எழுதி வைக்கிறார். அதனால தான் தாவீதோட மனசு என்னிடத்துல உண்டோ, பாருங்க ஆண்டவரே, என்னிடத்துல பாருங்க, என் இதயத்தை பாருங்க, என்னிடத்துல இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு சொல்லுங்க, நான் கழுவிக்கொள்கிறேன். ஆனால் நமக்கு அப்படி என்னால் சொல்ல முடியுமானா அப்படி உண்டோ. ஆண்டவரே, என்னிடத்துல உங்களுடைய வேதனை உண்டாக்க வழி என்னிடத்துல உண்டோன்னு என்னால் சொல்ல முடியும். அநேக காரியங்கள் இருதயத்தில் வந்து போகுது. ஆண்டவரே நீங்கள் என்னை பரிசுத்த ஆவினால் என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர் இடத்துல போகிறேன். இன்னொரு விஷயம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 ஸ்தேவானை கொலை செஞ்ச பிறகு எருசலேமில் பெரிய இதாகுது. 8 வாசிக்கிறேன், அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போ 4 வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள். அப்போ இந்த ஸ்தேவானை கொலை செஞ்சது வந்து அந்த சீஷர்களுக்குள்ள மிகுந்த ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாகி என்ன செஞ்சாலும் எருசலேம் விட்டு போயிடுறாங்க. எல்லாமே சிதறி எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அவங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இதை நம்ம வாசிச்சுட்டே வந்தோம்னா அங்கே ஒரு மாய வித்தக்காரன் இருப்பான். அப்படி அவனு என்ன செய்கிறான்னா, அந்த 10 தேவனுடைய பரிதான சக்தி இவன் தான் என்று சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். இப்படி நான் அவரை குறித்து வாசிக்கிறோம். இப்படி அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு. அப்போ சமாரியாவில் இப்படி சமாரியா ஜனங்கள் வந்து அந்த புறஜாதியான ஜனங்கள் வந்து அந்த பிலிப்பு மூலமாக அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து அந்த சமாரியா ஜனங்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எருசலேமில் உள்ள சபை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு. அப்போ எருசலேமில் இருக்கிறாங்க. இப்போ சிதறி போனவங்க தான் இப்படி சமாரியாவில் வந்து பிரசங்கிக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் யார் இருக்கிறாங்கன்னா, அங்கே எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுரும் யோவானையும் அவர்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ பேதுரும் யோவானும் வராங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்போ இதில் நம்ம வாசிக்கிறோம், பிலிப்பு வந்து ஞானஸ்நானம் கொடுத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் அதுவே அவருக்கு என்ன செஞ்சிட்டுனா பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ சமாரியார் தேவ வசனத்தை கேள்விப்பட்டாங்கன்னு கேட்ட அந்த இடத்துக்கு வந்து அப்போஸ்தலர்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து
அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்ததுனால இவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனால் இவங்களிடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கிறதுங்கிறத பேதுரு யோவான்னு கண்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியை அவங்க மேலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அவங்க மேலே பொழிகிறாங்க. பொழிந்த அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இதை நான் வாசிக்கும் பொழுது இப்படி நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமலே நம்ம கேட்க முடியும். கேட்டோம்னா அது நம்மளுக்கு அவ்வளவு பிரயோஜனமாக இருக்கு. ஆவியானவர் தான் சொல்கிறாங்க, நான் இயேசுவை குறித்தும் தாம் கேள்விப்பட்ட யாவையும் குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம வேத வசனங்கள் எல்லாம் தேவ மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தான் பேசியிருக்காங்க. அதே போல் நம்ம சபையில் நம்ம கேட்கும்போதும் இப்போ நம்ம கேட்டோமா எம்மா ஒரு சீஷர்கள் ஆண்டவர் சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க, அவங்களால விளங்கி கொள்ள முடியல. அப்பம் பிட்டு அவங்களுக்கு அப்பத்தை பிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, ஆஹா இது ஆண்டவர் தான் சொல்லி அப்போ உணர்ந்துக்கிறாங்க. அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தான் அவங்க பேசிட்டு வரும்போது ஆண்டவர் இவ்வளவு வேத வாக்கியங்களெல்லாம் நம்ம விளக்கி காண்பிக்கும் போது ஒன்று இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ இருதயம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம ஆண்டவரே நம்ம வரும்பொழுதே நான் அப்படி தான் நான் வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆண்டவரே நான் இன்றைக்கி சபை கூடி வரேன், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பி உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண என் மனக்கண்களை திறங்க. மனக்கண்கள் நம்ம திறக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவரால் நான் எப்பொழுதும் நிரம்பினால்தான் நம்ம மனசாட்சியை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நம்ம குற்றமற்றதாக காத்துக்கொடுக்கும். அநேக காரியங்கள் நம்ம வரும். எனக்கும் வந்திருக்கு. நான் இருதயத்தில் அநேக காரியங்கள் நான் சோதிக்கப்பட்டேன். இன்னொரு விஷயமும் நான் வாசித்து உற்சாகம் அடைந்தேன். அப்போஸ்தலர் 10 இந்த கொர்நேலியு சம்பவம் நம்மளுக்கு தெரியும். அப்பொழுது பேதுரு 10:34 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முழுவதும் முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கு நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். நாம ரெண்டு முறை பிறந்திருக்கிறோம். ஒரு முறை தாயின் கர்ப்பத்திலே நம்ம பாவத்தினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தோம். ஆனால் மறுபடியும் நம்ம எப்படி பிறந்தோன்னா தேவனுடைய ஆவியினாலே நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம். ஆனால் இதில் நான் வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும். அப்போ அவரே பரிசுத்த ஆவியினால் தான் பிறந்தவர். அவர் ஆல்ரெடி அவர் பரிசுத்த ஆவியினால் தான் அவர் பரிசுத்த ஆவியினால் தான் கர்ப்பம் தரிச்சார். பரிசுத்த ஆவியினால் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. ஆனாலும் தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ இந்த இயேசுக்கு ஏன் பரிசுத்த ஆவினாலும் அபிஷேகம் தேவைன்னா, அவர் மாம்சத்திலிருந்து வந்த பிறகு அவரும் நம்மளை போல சோதிக்கப்படுகிற ஒரு மனுஷனாகிட்டார். அவர் பரிசுத்த ஆவினால தான் பிறந்தார். ஆனாலும் அவருக்கு சோதனை இருந்துச்சு. சோதனைனா நான் எப்படி பார்க்குறேன்னா, இயேசு கிறிஸ்துக்கு பாவத்தை குறித்து எந்த சோதனையும் அவரை குறித்து என்னால் எண்ணத்தில் கூட என்னால் யூகிக்க முடியல. ஆனால் அவருக்கு என்ன சோதனை இருந்திருக்குன்னா, அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், அவருக்கு தான் எல்லா அதிகாரம் வல்லமை எல்லாத்தையும் பிதா அவர் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவரால் அவர் எப்பொழுது நிறைந்திருந்தார்னா, அவருக்கு என்ன சோதனைன்னா, இவ்வளவு அதிகாரம் இவ்வளவு வல்லமை இருந்தும் கூட அவர் எந்த மனுஷனையும் என்ன செஞ்சாருன்னா அவர் நியாயம் தீர்க்கல. யாரையும் அவர் என்ன செய்யலைன்னா விரல் நீட்டல. ஆனால் சோதிக்கப்பட்டிருப்பார். இவ்வளவு வல்லமை இவ்வளவு அதிகாரம், அவர் தான் அந்த உலகத்தையே உண்டாக்கினவர். மனுஷனை, பூமியை, நிலப்பரப்பை, எல்லா மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினவருடைய புள்ள, இவ்வளவு வல்லமை அதிகாரம் படைத்தவர். அவரே பரிசுத்த ஆவினால தேவன் அவரை நிரப்பி இருந்தார். அப்போ தேவன் அவருக்கு என்னென்ன சோதனைலாம், இவ்வளவு வல்லமை அதிகாரம் இருந்தும் கூட அவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம யாரையும் அவர் நியாயம் திருத்திடக்கூடாது. அவருக்கு எத்தனையோ சோதனைகள் வந்துச்சு. அந்த விபச்சார பெண்ணை ஆண்டவரிடத்தில் கொண்டுட்டு வந்தாங்க. இதை ரொம்ப சிந்திச்சு பார்ப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் வழங்கினதே இல்லை. இருதரத்தாருக்கும்
ஒருத்தவங்க ஒருத்தவங்க இயேசு மேலே குற்றம் சாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காரியம். ஒருத்தவங்க என்னன்னா பாவம் செஞ்சவங்க. இன்னொருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இன்னொருத்தவங்க யாருன்னா, அவங்க அந்த விபச்சார பெண்ணிடத்துல குற்றத்தை இவர் கண்டுபிடிச்சோம்னா இயேசு மேலே குற்றம் சாட்டலாங்கிறதுக்காக அப்படி அவரை சோதிக்கும்படி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் ஒரு ஒரு தனி மனிதனால, ஒரு தேவ பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷனால, ஒரு சாதாரண மனுஷனால இப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அவர் பரிசுத்த ஆவினால நிறைந்திருந்ததுனால அது மாத்திரம்தான் அவரால் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்க முடிஞ்சுச்சு. ரெண்டு தரத்தா இருக்கும். நம்ம நீதிபதிகளை பார்ப்போம், யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் தீர்ப்பு வழங்குவாங்க. ஆனால் இங்கே இரு தரத்தா இருக்கும். அந்த பெண்ணுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு விடுதலை கொடுத்தாரு. அவரை அந்த அதில் அகப்படுத்தி அவரை கொண்டுட்டு வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கும் ஒரு உணர்வு கொடுத்தார், பாவத்திலேருந்து ஒரு உணர்வு கொடுத்தார். உங்களில் யார் குற்றம் இல்லாதவனும் முதல் கல்லை எடுத்து எறிங்கன்னாரு பாரு. அவங்க எல்லாருமே இருதயத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா குத்தப்பட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க கூட அந்த பெண்ணோடு விபச்சாரம் பண்ணினவர்களாக அங்கே நின்றுட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு மேலே குற்றம் சாட்டணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவங்க கொண்டுட்டு வந்தாங்களே தவிர, அவள் பாவி, அவளை குற்றம் சாட்டணும் இல்லை, இயேசுவை அகப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி இதுதான் அவங்க பார்த்தாங்க. அப்போ தான் இயேசு ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாக கூட எழுதி கீழே தரையில் எழுதிட்டு அப்புறம் தான் அந்த தீர்ப்பை சொல்லுகிறார். உங்களில் எவன் பாவம் செய்யலையோ முதல் கல் எடுத்து எறிய கடவுள். நான் அப்படி தான் நானும் யோசித்தேன். தேவன் ஏன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்னா, இப்படி அநேக சோதனைகள் அவரும் சோதிக்கப்பட்டார். நம்மளை போல மாம்சத்தில் வந்தார், எல்லா அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, ஆனாலும் மனுஷனாக இருக்கிறார். அவருக்கு அநேக சோதனைகள் இருக்குது. எண்ணத்தில் இருந்திருக்கும் சோதனை, சிந்தையில் இருந்திருக்கும் சோதனை. ஐயோ, இவ்வளவு என்னுடைய சொந்த ஜனங்களே என்னை அறிய மாட்டேங்கிறாங்களே, இவங்களை ரசிக்கிறதுக்காக தான் நான் பூமிக்கு வந்தேன், இவங்களே என்னை அறிய மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு எவ்வளவோ அவங்கள நியாயம் தீர்க்கும்படிக்கும் அவங்களுக்கு எவ்வளவோ ஆண்டவருக்கு சோதனை இருந்திருக்கும். ஆனால் தேவன் ஒருவரையும் அப்படி அவரை கண்டபடி யாரையும் தீர்ப்பு செல்ல. இது எப்படி சாத்தியம்னா, அதான் இந்த நம்ம இதில் வாசிக்கிறது போல் பேதுரு சொல்கிறாரு, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பியிருந்தார். அவர் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். இப்படி எப்படி அவருக்கு முடிஞ்சிச்சுன்னா, அவரும் பரிசுத்த ஆவினால் எப்பொழுதும் நிக்கோதேமுக்கு சொன்னாருன்னா அது அவருக்கும் தான். அவர் பரிசுத்த ஆவினால நீ மறுபடியும் பிறக்கணும்னா, அவர் ஒரு முறை பிறந்தவர், ஆனாலும் அவருக்கும் இப்படிப்பட்ட சோதனை இருந்துச்சு. அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்னா, அவர் ஒவ்வொரு நாளும் போய் பிதாவினிடத்தில், ஆண்டவரே இந்த காரியங்கள் எங்கே போகணும், என்ன செய்யணும், இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி வருகிற சோதனைகளை நான் எப்படி மேற்கொள்ளணும்னு அவரும் தேவனிடத்தில் இருந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆவியை பெற்றுக்கொண்டு மாத்திரம்தான் அப்படி நடந்தார். ஒரு முறை அவர் ஆண்டவரிடத்துல இதை கொண்டுட்டு வருவாங்க, நாங்கள் ராயருக்கு வரி கொடுக்கறது நியாயமா தப்பா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வருவாங்க. எல்லாமே பலவித சோதனை தான். ஆண்டவருக்கு வாழ்ந்த காலத்தில், ஆண்டவர் இருந்த காலத்தில் அநேக சோதனைகள் தான். ஆண்டவர் சக்குன்னு எந்த மனுஷனும், நம்ம சாதாரண ஒரு மனுஷன் இப்படி சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவினால் ஒரு நிறைந்தில்லாத ஒரு மனுஷனுடைய காரியங்கள் எதர்ச்சியாக அப்படி சொல்ல முடியாது. அப்போது ஒரு நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுக்கிறாங்க, இது யாருடைய சொரூபங்கிறாங்க, இது ராயனுடையது. அப்போ ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்க சொல்கிறார். இப்படிலாம் தேவன் இப்படிலாம் தேவன் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கு அவரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அப்படி தான் அவரால் நன்மை செய்ய முடிஞ்சிச்சு. யாரையும் நியாயந்திருக்க முடியாமல் இருந்துச்சு, யாரையும் இருதயத்தில் கசந்து கொள்ளாமல் இப்படி அவராலையும் வாழ முடிஞ்சிச்சு. இதை தான் இந்த நான் வாசித்த பொழுது ஆண்டவர் எனக்கு இப்படி தான் எனக்கும் தேவன் உணர்த்தினாங்க. இன்னொரு காரியம், ஆண்டவர் அப்போஸ்தலர் 24:16, அப்போஸ்தலர் 24:15 வாசிக்கிறேன். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோரின் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடைய உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். பவுல் சொல்கிறார், நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு நமக்குள்ளே இல்லைன்னா நம்மளுடைய மனசாட்சி நம்ம மனசாட்சி செமையாக இருக்காது. அநேக காரியங்களை கேட்டு நம்ம கசந்து கொள்வோம். எனக்கு அதேமாரி நான் சோதிக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை தான் நான் சொல்கிறேன். இப்படி அநேக காரியங்கள் நான் சோதிக்கப்பட்டிருக்கேன். சகோதரர்கள் குறித்து கசப்பு வந்திருக்குது, எனக்கு நிறைய வந்திருக்குது. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது அதான், ஒன்னே நீயே நீ தானிச்சிக்க,
ஒன்னே அந்த வசனம் தான் எனக்கு ஆண்டவர் 2 காரியங்களை உணர்த்தினாங்க. ஒன்னே நீயே நீ நிதானிச்சு நியாயம் தீர்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நியாயம் தீர்ப்பில்லை. அப்படி யார் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒன்னே நீயே நீ நிதானிச்சு தன்னைத்தானே நிதானித்து நியாயம் தீர்த்து கொண்டால் அவனுக்கு நியாயம் தீர்ப்பில்லை. என்னை நானே நிதானித்து நான் நியாயம் தீர்த்து கொள்ளணும். என்ன நிதானிச்சு கொள்ளணும். ஒரு சகோதரன் இப்படி காரியங்கள் நடக்குது, அவர் மேலே ஒரு கசப்போ வெறுப்போ இருந்துச்சுன்னா நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம இருதயம் செம்மையா இல்லைன்னு தான் அர்த்தம். அதுதான் பவுல் சொல்கிறார். இதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா ஒவ்வொரு நாளும் நான் பிரயாசப்படுறேன். நான் பிரயாசப்பட்டேன்னு தாங்கிறார். அதனால் பிரயாசம், நம்மளுடைய பிரயாசத்தையும் தேவன் பார்க்குறார். நம்ம பிரயாசப்படுகிறோமா? இப்படி சிந்தையிலே எண்ணத்திலே இப்படி கசப்பு, இப்படி எரிச்சல், நம்ம எதுவுமே நான் என்னிடத்துல உள்ளதான் நான் பார்க்குறேன். எதுவுமே யார் மேலேயும் கசப்பாக இருக்கிறது வெறுப்பாக இருக்கிறது நான் வாய் திறந்து சொல்லுகிறதே இல்லை. அதை நான் முகத்தில் கூட காமிக்க மாட்டேன். கசப்பாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட நல்லபடியாக தான் பேசுவோம், ஆனால் கசப்பு இருக்கும். இதை யார் உணர்த்த முடியும்னா ஆவியானவர் தான் நமக்கு உணர்த்தணும். இவ்வளவு கசப்பை வச்சுக்கிட்டு கபடாக இருக்கிறியே, ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. நானும் அப்படி வருகிற நிறையா இதை தான் நான் இப்போ அநேக சமீப நாட்களாக நான் இதுதான் நான் கற்றுக்கொண்டு வரேன். இதில் நடக்கிறதுக்கு நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எண்ணத்தில் வரும்போது எத்தனையோ காரியங்கள் வேலை ஸ்தலங்களில் வரும், குடும்பத்தில் வருது, பிள்ளைகள் இடத்துலேருந்து வருது. ஆனாலும் ஆண்டவரே நான் இப்படி என் இருதயத்தில் கசப்பை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் அப்படி கசப்பாக இருந்தோம்னா நான் இப்படி சொல்லிடணும். நேர்மையாக சொல்லுகிறதா நான் நேர்மையாக சொல்லிடணும். அப்படி சொல்லாத பட்சத்தில் இருதயத்தில் கசப்பை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, இதுதான் பவுல் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாக நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் தேவனோடு நல்ல உறவு, மனுஷர்களோடு நல்ல உறவு வச்சுக்கிறதுக்கு நான் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடைய மனுஷனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். அப்போ பவுல் இவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், அவருக்கும் சோதனை இருந்துச்சு, அவருக்கும் சோதிக்கப்பட்டிருப்பார். அவரும் எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்த பிறகு அநேக இடங்களுக்கு போகிறாங்க, அநேகர் பவுலை மதிக்கிறதில்ல, எப்படிலாம் காரியங்கள் நடக்குது. ஆனாலும் அவர் என்ன செஞ்சிருப்பார்னா, தேவனே பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்க, எப்பொழுதும் இவங்களை நான் உமக்கென்று நான் ஆதாயப்படுத்தி எனக்கு நல்ல இருதயத்தை தாங்கன்னு தான் பவுலும் கேட்டிருப்பார். அதை தான் சொல்கிறாரு, நான் பிரயாசப்பட்டேன், எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியுடைய மனுஷனாக வாழ பிரயாசப்பட்டால் நம்ம பிரயாசப்படுகிறத தேவன் பார்ப்பார். அவள் தான் ஆண்டவர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் நான் ஜீவத்தை நிறைவுற்றுவேன். அப்படி நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் பார்க்குறார். அவர் பார்க்காம இல்லை, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்ம அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, அந்தரங்கன்னா சிந்தை, எண்ணம், இருதயத்தில் வருகிற எல்லா காரியங்களும் பிதா பார்க்குறார். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். ஒரு காசு தீருமுட்டும் அவனோட போய் ஒப்புரவாகு. அந்த நிமிஷத்தில் நீ இப்போ என்ன செஞ்சீங்கன்னா ஒப்புரவாயின்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். இப்படி நானும் அநேக காரியங்களை நான் சோதிக்கப்பட்டு ஆண்டவர் எனக்கும் இப்படி தான் தேவன் என்னை மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படணும். இன்னொரு விஷயம் நீதிமொழிகளை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். கர்த்தருடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அந்த தீபந்தான் இது நன்மை இது தீமைன்னு சொல்லிட்டு உணர்த்துது. இப்போ அநேகருக்கு அந்த தீபம் எரியாததுனால தான் அநேகருடைய அந்த தீபம் நம்மள்கிட்ட எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை தான் அந்த 10 கன்னிகளோட உண்மையிலேயே ஆண்டவர் சொல்கிறாங்க. அவங்க 5 பேர்கிட்ட இடத்துல எல்லாருமே போனாங்க, 5 பேர்கிட்டத்தில் எண்ணெய் தீந்து போயிடுச்சு. ஆனால் இவங்களும் போனாங்க, இவங்களும் தீவெட்டி அணைய போணுச்சு. ஆனால் எண்ணெய் வச்சுருந்தாங்க, எண்ணெயை வச்சு தீபத்தை எரிய விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க தீபம் எப்பொழுதுமே அவங்களுடைய தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒருத்தவங்களுடைய தீபம் கொஞ்சம் காலதாமதம் ஆன கைட அவங்களுடைய தீபம் என்ன செஞ்சுட்டா அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய ஆவி கர்த்தர் தந்த மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அந்த தீபத்தை நம்ம எப்பொழுதும் எரிய விட்டுக்கிட்டு இருக்கணும்னா எண்ணெய் இருந்தால் தான் ஒரு தீபம் எரியும். எண்ணெய் இல்லைன்னா தீபம் எரியாது. இப்போ எண்ணெய் இல்லைன்னா நம்மளுடைய மனசாட்சி என்ன செஞ்சோன்னா மழுங்கி போயிடும். எந்த காரியத்தையும் நம்மளால் நிதானிக்க முடியாது. கடந்த நாட்கள் அப்படி தான் நான் ஒரு காரியத்தை குறித்து நான் இருதயத்தில் பலமான சோதனை. நான்
காலில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு பிரதர் இதில் ஆஸ்பத்திரியில் போய் என்னை சேர்த்தாங்க. விநாயகர் மிஷன்ஸில் போய் சேர்த்துட்டு டெஸ்ட் எடுக்கலாம் நிறைய அலைஞ்சி என்னை மக்கியானால போய் நான் சேர்ந்தேன். ஆனால் 3 நாள் நான் பெட்டில் இருந்தேன். 3ஆவது நாள் எனக்கு என்னென்னா ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை. திரும்ப டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் ஒரு 3 மாதம் நீங்கள் வேலைக்கே போகக்கூடாது, காலை சுத்தமாக அசைக்கக்கூடாதுன்றார். எனக்கு ஒரே சோதனை. ஏன்னா நம்மளால் செத்த நேரம் கூட என்னால் சும்மா இருக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கிடைச்சாலும் ஏதாவது எச்சு செய்யணும், அப்படி தான் எனக்கு தோணும். அப்படி தான் எனக்கு தோணும். எனக்கு என்னால் இருக்க முடியாது. ஆனால் 3 மாதங்கிறது வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் சொன்னேன், எனக்கு கால் கொஞ்சம் 3 நாள் அங்கேயே இருந்து மருந்து மாத்திரைலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததில் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாரி இருந்துச்சு. நானே என்ன செஞ்சுட்டேன், டாக்டர்கிட்ட சொல்லி, சார் வேணாம் சார், நான் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிடுறேன்ட்டேன். ஆனால் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி டாக்டர் வேணான்னு, ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டாங்கிறது போல் நான் சொல்லிட்டேன். ஃபோனில் என்னான்னு சொல்ல தெரில. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வாக போயிட்டு, என்னுடைய சரீரத்துக்காக எவ்வளவோ அக்கறை எடுத்து இங்கே கேஸ் ஆஸ்பத்திரிக்கு ஒரு 3 முறை வந்தாங்க பிரதரு. அப்புறம் விநாயகர் மிஷன்ஸில் எவ்வளவோ அன்றைக்கி ஏற்கனவே கூட சொன்னாங்க பிரதர், அலைஞ்சாங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ரொம்ப அலைய விட்டாங்க. அப்படிலாம் நம்ம சரீரத்துக்காக பிரயாசப்பட்டு தேவன் நம்மளுக்காக சகோதரர்கள் பிரயாசப்படுறாங்க, அப்படி வந்துட்டோமே, இப்படி பொய் சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வாக இருந்துச்சு. நைட்டுமுக்க எனக்கு தூக்கமே வரல. என்னடா இப்படி சொல்லிட்டோமே, சகோதரர்களுக்கு முன்பாக இப்படி சொல்லிட்டோமே. ஒருவேளை நேர்மையாக சொல்லியிருக்கலாம், எனக்கு ஆப்ரேஷன் வேணாம் பிரதர், நான் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். டாக்டர் தான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். என் ஃபோனில் எனக்கு அப்படி விவரமாக சொல்ல தெரில. அதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வாக போயிடுச்சு, மனசாயிடுச்சு. என்னடா அப்படி போய் சொல்லிட்டோமேன்னு. அப்புறம் மதியானம் வந்து நான் வெள்ளிக்கிழமை பிரேயரில் கூட நான் அதை சொன்னேன். நான் உண்மையை பேசிட்டேங்கிறதுக்காகலாம் நான் எப்படியோ தவறக்கூடிய மனுஷன் தான். ஆனாலும் தேவனுடைய ஆவியினால் நான் நடத்தப்படணுங்கிறத நான் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்திக்கிட்டு இருந்தாங்க, இப்படி சகோதரர்கள் பிரயாசப்பட்டு எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்காங்க, இப்படி நம்ம பண்ணிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு இருதயத்தில் அவ்வளோவா நைட்டுமுக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. எப்படியாவது சகோதரர்கள்ட்ட போய் இதை நான் போய் சொல்லிடணும்னு சொல்லிட்டு நான் உணர்த்தப்பட்டேன். நான் சொன்னேன், அது சொன்னேன். சரி பிரதர்னு சொல்லிட்டாங்க, இது தேவசித்தன்னு சொல்லிட்டு விட்டுருங்க பிரதர்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்படி நம்ம பரிசுத்த ஆவினால் நம்ம நடத்தப்படலைன்னா நம்மளுடைய மனசாட்சியானது நம்ம மழுங்கி போயிடும். அது அநேக நம்மளை குற்ற உணர்வுகளை கொண்டுட்டு போணுச்சு. அநேக குற்ற உணர்வுகளையும் குற்ற மனசாட்சிகளையும் என்னை கொண்டுட்டு போயிட்டு தேவனுக்கு முன்பாக வராதபடிக்கு எத்தனையோ தடைகளை உண்டு பண்ணுச்சு. இதை நான் இந்த வார்த்தை வாசிக்கும் போது தான், பவுல் சொன்ன வார்த்தை வாசிக்கும் தான், தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக எப்போது ஒரு குற்றமற்ற மனசாட்சியுடைய மனுஷனாக வாழ நான் பிரயாசப்பட்டேன். அப்படி தான். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பிரதர் சொல்லுகிறது போல் என்னடா அப்படி பேசுகிறாங்கிறதெல்லாம் நம்ம தவறாக நம்ம யோசிக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் மனசில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்வோம்னா, அதை அப்படியே நம்ம மனசில் வச்சுக்கிட்டே புழுங்கிக்கிட்டே இருப்போம். அதை இது பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாகவும் நம்ம செம்மையல்ல, மனுஷர்களுக்கு முன்பாகவும் நம்ம செம்மையல்ல. எப்போவுமே அந்த எண்ணங்கள் சிந்தையில் வந்த உடனே, இயேசு மாம்சத்திலே பாடுபட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்டார். அப்புறம் மாம்சத்தில் பாடுபட்டார். எல்லா வல்லமை எல்லா அதிகாரம் இருந்தாலும் அவர் பாடுபடுகிறார். எதுக்காக பாடுபடுகிறார்னா, இந்த சீஷர்கள் சொல்கிறாங்களே, இவங்களை அக்கினி இறக்கி கொன்னுடும் ஆண்டவரேங்கிறாங்க. நீங்கள் என்ன ஆவியுடைய ஜனங்கள்னு ஆண்டவர் கேட்குறார். இப்படி தான் ஆண்டவருக்கு சோதனை இருந்துச்சு. அவர் தான் சோதிக்கப்பட்டார். மாம்சத்தில் பாடுபட்ட சிந்தையே அவர் ஆயுதமாக தெரிந்து கொண்டார். சிந்தையிலே அதை எண்ணத்திலே வராதபடிக்கு அதை அழித்தார். நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசித்தோம்னா, அந்த 4 பேரும் ராஜா கொடுக்குற போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருதயத்தில் தீர்மானிப்பாங்க. அப்படி அவங்க தீர்மானம் பண்ணின உடனேயே அந்த பிரதானிகளின் கண்களில் தயவையும் இரக்கத்தையும் தேவன் காமிப்பார். அதே பார்த்தீங்கன்னா அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சாரு அவருக்கும் தேவனை அநேக காரியங்களை உணர்த்தி அவர் தேவனை உணர்ந்திருப்பார். ஆனால் ஒரு காலகட்டங்கள் வந்த பொழுது, நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லி அதை சொல்லும் போதே என்ன செஞ்சாருன்னா, அவர் ராஜ்யபாரம் போயிட்டு, ஏன்னா தேவதூதன் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், தேவ மனுஷர்கள் கொண்டு சொல்லுவார். அவருக்கு 1 வருஷ காலம் 12 மாதங்கள் கழித்த பின்புன்னு வாசிப்போம். அது 12 மாதங்கள் இப்படி நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா, அந்த சொல்லுவாங்க, தேவ மனுஷர்கள் சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் நன்மை செஞ்சு மக்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா உங்கள் ராஜ்யபாரம் நீடிக்கும்பாங்க. ஆனால் அவரும் என்ன செஞ்சிட்டாருன்னா,
இப்படி அந்த அரண்மனையை பார்த்த பிறகு நான் கட்டின மகா பாபிலோன்ங்கும்போது அந்த இருதயத்தில் அவர் அந்த வார்த்தை இருக்கும்போதே அவரை விட்டு ராஜ்யபாரம் போயிட்டு. அப்போ தேவன் நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் எப்பொழுதும் பார்க்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், உண்டோ வேதனை உண்டோ ஆண்டவரே, என்னிடத்துல வேதனை உண்டு ஆண்டவரே, இதிலிருந்து என்னை தப்பித்துக்கொள்ள வழிகளை நீங்கள் உண்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் அப்படிதான் நான் கேட்டு மனம் திரும்புகிறேன். தேவன் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். நான் ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்ட ஒரு வார்த்தை என்ன? 7ஆம் வசனம். தேவன் தம்முடைய அன்பின் கயிறினாலே நம்மை கட்டி இழுத்து சேர்த்து, இதுதான் தேவன், இப்படி தான் நம்மை கட்டி இழுத்து அவர் சேர்க்கிறார் தன்னண்டையில். அவர் குணமாக்குகிறவர் என்று நாம் அறியாமல் போகிறவர்கள். 7ஆம் வசனம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு பெரும் போராட்டமும் யுத்தமும், மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய போராட்டமான விஷயமே ஒன்று தான். அவரை பற்றி கொண்டு இருக்க முடியாத ஒரு நிலை இவனுடைய வீழ்ச்சியான மாம்சத்தில் இருக்கிறது. முழுசும் தேவனையே பற்றி கொண்டு வாழ முடியாத நிலை தான் வீழ்ச்சி. நம்ம அப்படி விளைக்கொள்ளும். ஆதியாகமம் புஸ்தகம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை தேவன் ஏதனை விட்டு அவர்களை துரத்தி விட்ட போது உடுப்பு ஒரு ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் 21 வசனம் 3:21 தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்து வைத்தார் ஆண்டவர். மானத்தை மறைச்சு அவனுடைய சுயநீதி எல்லாம், அல்லது தேவனை அண்டிக்கொள்ள முடியாததுனால் அவனுக்கு வந்த சுயநீதி, சுயபலன், சுயபக்தி எல்லாவற்றையும் தேவன் மறைத்து மூடிட்டு 22ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்போ என்னமாய் மனுஷன் மாறினான் அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் அவன் ஆகிவிட்டான். தெய்வத்தை போல் அப்படி ஆயிட்டான். தெய்வத்தை போல் ஆகத்தானே இங்கே எல்லாரும் வந்தோம். இயேசுவை போல மாறத்தானே நம்ம வந்தோம். ஆனால் இங்கே என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? அவன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆயிட்டான். ஆகையால் ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு அவனை செய்யணும். ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே சேராபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் பட்டயத்தையும் வைத்து விட்டார் ஆண்டவர். இப்போ நம்மில் ஒருவனை போல ஆகிட்டான் இவன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன அர்த்தத்தில் தான் சொல்லுகிறார் அப்படின்னா, யாரையும் அண்டிக் கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இனிமேல் எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். மனுஷன் செய்த பெரும் பாவம், தேவனை அண்டிக் கொண்டு வாழ படைக்கப்பட்ட மனுஷன் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து, அல்லது தேவனை அண்டிக் கொண்டு உண்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவருடைய ஆலோசனை, அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனை புத்தியை கேட்டுக்கொண்டு மனுஷன் நடந்து வாழணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இப்போ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் தானே ஒரு முடிவு செய்து தானே வாழலாம் என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டான். நன்மை தீமை அறியறது பாவமா? இல்லை. நன்மை தீமை அறியும் போது தான் நம்ம தேவனை விட்டு விலகுகிறோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். நம்முடைய சுயம் நமக்கு பெருசாகுது. நான், என் பக்தி, என் நீதி, என்னுடைய ஜபம்,
என்னுடைய சீனியாரிட்டி, என்னுடைய உண்மை, என்னுடைய நேர்மை எல்லாவற்றையும் நமக்கு வரும்போதே நம்ம தேவனை விடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிக்கப்படும் போது எப்படி ஆரம்பித்தோம், முடிக்கிறதும் அப்படி தான் முடிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தில் ஆரம்பித்து விசுவாசத்தில் தான் முடிக்கணும். எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால்னு எழுதியிருக்கு. எப்படி கிருபையினால்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நான் யார் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது ஒன்றும் புரியாது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இதை நம்ம புதுசாக தான் இருக்கும். அதை பற்றியெல்லாம் நானும் ஒன்றும் யோசிக்கலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் புரியும். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்முடைய ஜெபமா, நம்முடைய தான தர்மமா, நம்முடைய நீதி, எதையாவது கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் நம்மளால் நினைக்க முடியுமா? என்ன ஒன்றும் பேச மாட்டேன்றீங்க? ரட்சிக்கப்படும் போது என்னவா தான் இருந்தோம்? என்ன நன்மை தான் நம்மகிட்ட இருந்தது? யார் நம்ம ரட்சித்தா தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். இப்படித்தான் நடந்தது. தேவனை தேடணுமா? சில நல்ல கிறக்கத்தில் உட்காந்துருக்கோம் போல. இல்லை, புரியலை. மறுபடியும் பிறக்கெல்லாம் புரியாது. பைபிள் ஃபுல்லாக புரியும், ரட்சிப்பு மட்டும் புரியாது. ரட்சிப்பின் வழிகள் மட்டும் புரியாது, சந்தேகம் இல்லை. நம்ம எதை சார்ந்து கொண்டு தேவன் நம்மை ரட்சித்தார்? எதையுமே சார்ந்து கொள்ளலை. நீரே கதி. நான் ரட்சிக்கப்பட்டது அப்படி தாங்க பார்க்குறேன். எதையுமே சார்ந்தில்லை. பாவியும் துரோகியும் சண்டாளனும் நீசனுமாய் இருந்த என்னை கர்த்தர் தம்முடைய கிருபையினால இரக்கத்தினால என்னை ரட்சித்த போது ஒரு நன்மை என்னிடத்தில் அவர் கண்டதில்லை. இப்படித்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். பாவம் என்னை விட்டு போனதுக்கு காரணமும் நான் எந்த முயற்சியும் எடுத்தில்லை. எனக்கு இன்னைக்கும் தெரியும், ஒரு முயற்சியும் நான் எடுத்தில்லை. அது ஒளி எனக்குள்ள வந்தபோது இருள் என்னை விட்டு விலகுனது, அவ்வளவுதான். அப்படிதான் எனக்கு விளங்கியிருக்க சத்தியத்தை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறவர் அவர். இருதயத்துக்கு வந்த உடனே அது பாவமே, இது பாவமே, இது பாவமேன்னு ஒருத்தர் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. நீ சினிமா பார்க்கக்கூடாது, நீ இப்படி பேசக்கூடாது, நோ, ஒருத்தர் எனக்கு ஒன்றும் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் என்னை தொட்ட போது, அல்லது ரட்சிப்பு எனக்குள்ள தேவ கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்ட போது, இதெல்லாம் என்னை விட்டு அப்படியே போனது எனக்கு நல்லாவே தெரியுது. எதுலேயுமே நாட்டம் இல்லை, எந்த எஃபர்ட்டும் நான் எடுத்து இல்லை, உதச்சிக்கிட்டு இல்லை. நம்ம அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, எந்த முயற்சியும் நான் எடுத்து இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ரட்சிப்புன்றது பிரமாதமானது, பிரதானமானது. ரட்சிக்கப்படாத ஒருவருக்கு காலமெல்லாம் உதச்சிக்கிட்டே தான் கிடக்கணும். தங்களுடைய கிரியை, நான் ஒன்று செய்யணும். ஒரு நாள் இது நடக்காது. நல்லாகவே சுட்டு போட்டால் கூட நல்லாக மாட்டோம். சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சுட்டு போட்டால் கூட நல்லாக மாட்டோம். தெரியும் தேவனுக்கு நம்மளை. இவனை சுட்டு போட்டால் கூட இவன் நல்லாக மாட்டான். இவன்கிட்ட ஒரு நல்லதும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட போது எப்படி நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையோ, அதே போல இன்னைக்கும் அழுக்கான கந்தை தான். இப்படி ஒரு குளோப் சொல்லுவாங்க, உலக உருண்டை. ஒரு எறும்பு இப்படி, ஒரு சகோதரன் சொல்லுவாங்க, ஒரு எறும்பு இப்படி நடக்குது. அது நடந்து கடைசி எங்கே வந்து சேரும்? எங்கே ஆரம்பிச்சதோ தண்ணிலே வந்து சேர்ந்துடும். நாம் நடக்கிறது அப்படி நடக்கிறது மாதிரி ஃப்ளாட்டாக தெரியுது நமக்கு. ஆனால் உண்மை அதுவல்ல. நம்மிலே தொடங்கி நம்மிலே முடிகிற அகால பிறவி நாம், பாவிகள் நாம். எப்போ பார்த்தாலும் நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம் நம்மிலே முடிவடைகிற மோசமான பிறவிகள் நாம். நம்மளை இவங்க நல்லாக மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் நல்லாகவே மாட்டோம். அதுக்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை நல்லாக்கும்படிக்கு நம்மளை அனுப்புனார். இங்க நாம நல்லாகும்னா அவர் வர வேண்டியதில்லை. இப்போ மனுஷனுடைய பிரச்சனையே என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாறி நம்மில் ஒருவரை போலாம். இப்போ தேவ உதவி தேவையில்லை, இப்போ தேவனுடைய ஆலோசனை தேவையில்லை. சொல்ல இங்கெல்லாம் இருக்கிறோம் நாம். அப்படி தேவ உதவியே தேவையில்லை, தேவனுடைய ஆலோசனையே தேவையில்லை. நமக்கு நிறைய அறிவு இருக்குது, நமக்கு பக்தி இருக்குது, ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிச்ச உடனே என்ன மாதிரி பொலன்னு அழுகிறோம். மதியட்டவர்கள், அந்த கண்ணீரை நம்புகிறவர்கள், நம்முடைய ஜெபத்தை நம்புகிறவர்கள். இதை ஜெபிச்ச உடனே நமக்கு தலைக்கு விஷம் ஏறுது. நீதிமானாய் மாறிட்டோம். 2 சொட்டு கண்ணீர் ஆன உடனே நீதிமானாய் மாறிட்டோம், நல்லவங்களா மாறிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ நல்லவன் இல்லைன்னு தேவன் நம்மளை காண்பிக்கிறார். தேவன் நம்மை அறிந்திருக்கிறது போல நாமும் நம்மை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தான் இந்த போராட்டமே. கிறிஸ்தவ வாழ்க்கை 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனம்
சுற்றி 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 அலைந்ததற்கான காரணமே தேவன் அந்த ஜனத்தை அறிந்த இது என்னைக்குமே உருப்படாது, இது என்னைக்கும் உருப்படாது. இவன் என்னை விட்டு பிரிந்தவன், என்னை அண்டிக் கொள்ளாம ஒரு நாள் இவங்க வாழ்க்கையில தெய்வீகம் வந்தே சேராதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ஜனத்துக்கு தெரியல. அதை தெரிய பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் வச்சுக்கோங்க. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாஸ்தவம். அதை இவன் எப்போ புரிஞ்சுக்குவான், மனுஷன் எப்போ புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏதோ சிறுமைப்படுத்துகிறார் சிட்சி. கவனிங்க, இந்த சுத்தல் சாகிற வரைக்கும் கூட இருக்கும். பாவத்திலிருந்து ஜெயமே இருக்காது. எங்கே பார்த்தாலும் பொய்யும், எங்கே பார்த்தாலும் வஞ்சகமும் அல்லது கபடும் பேசிக்கொண்டே தான் நம்ம இருப்போம். ஆகாது. ஏன்னா தேவன் நம்மை பார்த்திருக்கிறார். இவன் நல்லாகவே முடியாது, இவன் சரியாக போகிறதே இல்லை அப்படின்னு இவன் எப்போ உணர்வான்? தேவனே, நீர் என்னை சுத்தமாக்கினால் ஒழிய நான் சுத்தமாக்க மாட்டேன்னு எப்போ உணர்வான்? இவன் உணரவே மாட்டேன்றான். திடீர்னு ஒரு நல்ல காரியம் கிடையாது, ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவேன்னு சொல்கிறோம். அப்புறம் உட்காந்து முறுமுறுத்துக்கிட்டு இது என்னைக்கு நல்லா போகுது? காலையிலே துதி, மாலையிலே சபிப்பு. காலையிலே சந்தோஷம், சிலதில் காலையிலே துக்கம், சாயங்காலம் சந்தோஷம். உலகத்தார் போல இவன் என்னைக்கு நான் நல்லாக மாட்டேன்னு இவன் உணர்றான். நான் இவன் இப்படிப்பட்ட கேடான இவனுக்கு இவனால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நான் உணர்ந்திருக்கிறது போல இவன் எப்போ தன்னை உணர்வான்? இப்படி உணராதனால தாங்க பல சிறுமைக்குள்ள நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். நம்மளை நல்லவங்கன்னு நினைக்க நம்முடைய மாம்சம் எவ்வளவு இது சொல்லுதுமா? அதையெல்லாம் நாம் விளங்கிக்கிறோம். இவன் நல்லது இல்லைன்னு இவன் புரிய மாட்டேன்றானே, இவன் துவக்கமும் சரியில்லை, முடிவு சரியில்லைன்னு தேவனுக்கு தெரியுது. உள்ளும் புறம் சுத்தம் இவன் சுகமே இல்லை. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இவன் சுகமே இல்லைன்னு இவன் அறியாமல் இருக்கானே. இவன் லேசு நான் நல்லதுன்னு நினச்சிடறானே, என்னை விட்டு விடுகிறானே அப்படின்னு இவனை அறியும்படிக்கு தான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். அவருக்கு என்ன நம்ம சிறுமைப்படுத்துகிறதில்ல? அவர் நம்மை சிறுமைப்படுத்தி அவருக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் நினைக்கிறீங்களா? அவருக்கு ஒன்றும் இல்லை. நாம் பல கஷ்டங்களில், வியாதிகளில், நெருக்கங்களில், தோல்வி மேலே தோல்வியில். அது அண்ணாசல சொன்ன மாதிரி குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை. புருஷ மனைவி, ஏன் நான் என்கிட்ட ஒரு நல்லது இல்லை ஆண்டவரே நீ என்னைக்கு உணர்வான்? அந்த சகோதரி எப்போ உணர்வாங்க? உணரும்படிக்கு, சிறுமைப்படுத்தும்படிக்கும், அவருடைய கட்டளைன்னா அவரையே சார்ந்து கொள்ள பிடிக்கும். அவர் கட்டளை வேறு ஒன்றும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் சார்ந்து கொள்வாயாக. அதுதான் அவர் கட்டளை. வேற என்ன கட்டளை சொல்கிறாங்க? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் என்னால் ஒன்றும் ஆகாதுன்னு சார்ந்து கொள்வாயாக என்றும் அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறி. ஓ இருதயத்தில் உள்ளதை எனக்கு தெரியும்பா. நீ ஒன்றுக்கும் ஆக மாட்ட, நீ ஒரு நாள் நல்லாக மாட்ட. இதை அப்போஸ்தலன் ஆழமாய் விளங்கிக் கொண்ட. ஒரு நாள் நல்லாக மாட்டேன். தேவன் என்னை நல்லாக்கினால் ஒழிய நான் நல்லாக மாட்டேன்னு விளங்கிக் கொண்டார். 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:6 எழுதியிருக்கு. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. ரைட்டு தான், நம்ம எல்லாரும் கன்ஃபர்ஸ் பண்ணுறோம். அப்படியே வெற்றி இல்லை. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது நம்ம அறிஞ்சிருக்கோமா இல்லையா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. ஏன் பழைய மனுஷனை சிலுவையில் அறைய விட்டுருவானா நான் அப்படின்னு இருக்கமா மல்லு கட்டுக்கிட்டு? இந்த ஜாதி தான் நாம் எல்லாரும். ஆனாலும் நம்முடைய பழைய மனுஷனை விசுவாசத்தினாலே சிலுவையில் அறைந்து கொண்டார். அப்படியே இந்த இவ்வளவு தோல்வி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தினுசாக இருக்கிறோம். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, காலையில் இருந்த மாதிரி மத்தியானம் இல்லை, மத்தியானம் இருந்த மாதிரி ராத்திரி இல்லை. அவங்ககிட்ட ஒரு தினுசு, இவங்ககிட்ட ஒரு தினுசு, ஆளுக்கு ஒரு தினுசு, வேலை ஸ்தலத்தில் ஒரு தினுசு, வீட்டில் வந்தால் ஒரு தினுசு,
தினுசுன்ற வார்த்தை என்ன? மாதிரி நம்ம தினுசுன்னு வருது, என்ன வந்துச்சுன்னு தெரியல, எனக்கே புரியல. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமாய். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம நல்லவங்க, நான் சரி நல்லா தான் இருக்கேன் நான், அதனால தான் நம்மளை நாம் இன்னும் புரிஞ்சில்ல. சத்தியம் அறிஞ்சிருக்கேன், ஆனால் போதுமான அளவுக்கு இன்னும் விழலை. இன்னும் எனக்கு தோல்வி இன்னும் உண்டாகலை. தோத்து 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 நான் விட்டுறல, என்னை நான் விட்டு விடலை. தோத்து 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 நான் என்னை விட்டுடணும்னு தேவன் விரும்புகிறார். தோல்விகளை 40 வருஷமா இந்த ஜனத்தை தோல்வி 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 தோல்வி, தங்களை விட்டுவிட இந்த ஜனங்களுக்கு முடியல. அவர்கள் சுற்றி அப்படியே வர்றது போல நினைக்கிறாங்க. நல்லா ஜெயிச்சிட்டோம், காலைல ஜெபிச்சோம், மத்தியானம் அப்படி அப்படி இப்படி இப்படி ஜெபிச்சோம், இப்படி போனோம் இப்படி போனோம் இப்படி போனோம், கடைசியாக வந்து யாரில் முடிஞ்சிருச்சு? நான் நல்லவன்னு முடிஞ்சிடுது. இந்த 40 வருஷம் சுற்றி சுற்றி இதுதான் நடக்குது. உன் இருதயத்தில் உள்ளதை நான் அறிஞ்சிருக்கிறப்போ இல்லை நீ அறிஞ்சிக்கிறணும்பா. அப்போஸ்தலன் அறிந்து கொண்டார். அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம். அருமையான சகோதரனே சகோதரியே, சுவிசேஷத்தை நாம் அப்படி சரியாக விளங்கிக்கொள்வோம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6:6 நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்வு. 7ஆம் அதிகாரம் எல்லா மனுஷருடைய நிர்பந்தமான நிலை நம்ம விளங்கிக்கணும். அப்படிதான் சொல்கிறாங்க. 15ஆம் வசனத்தில் வாசிக்கும். எத்தனை பேர் நம்ம அப்படி சுவிசேஷத்தை விளங்கி அப்படி வந்திருக்கோன்னு பார்க்கணும். சும்மா இங்கே வந்து அழுதுகிட்டு ஒரு மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் ஆண்டவருக்கு தெரியும், இதெல்லாம் நீ ஒன்றும் ஆக மாட்டேன்னு தெரியும். இதெல்லாம் உன்னை திருப்திப்படுத்தும், அவ்வளோதான். உன் நீதி கொஞ்ச நேரம் உன்னை சந்தோஷப்படுத்தும், அவ்வளோதான். நீ நீடித்து இப்படி இருக்க முடியாது, இருக்க மாட்ட. சத்தியத்தை அப்படித்தான் நான் விளங்கிக்கணும். பவுல் அப்படி விளங்கி கொள்ளுகிறார். நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்கிறேன். நான் நல்லவன் இல்லை, நீதி செய்கிறேன், நான் நீதிமான் இல்லை. நீதிமானாக இருந்தா அல்லவா தேவனுக்கே மகிமையை செலுத்துவேன். நான் நீதி செய்கிற உலக மனுஷனை போல இருக்கிறேன். எல்லா மகிமையும் எனக்கே நான் எடுத்துக்கொள்கிறேன். நீதிமானாக இருந்தால் எல்லா கனமும் மகிமையும் அவருக்கே கொடுத்து விடுவான். காரணம் அது அவனால் உண்டானதல்ல, தேவனுடையது. ஏன் நம்ம திரும்ப திரும்ப வீழ்ச்சி அடைகிறோம்? எந்த சுபிட்சத்துக்கும் நம்ம வர முடியலை. சாதாரண இந்த உலக பௌதிகமான இந்த காரியங்களை கூட யோசித்து பாருங்க, ஒரு சுபிட்சத்துக்கும் வர முடியல. ஏன்? நம்மளே மையம் கொண்டிருக்கு, சுய மையம் கொண்டிருக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் அந்த சிங்காசனத்தின் மேல் நான் தான் இருக்கேன், தேவன் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதோ அழுகிறோம், புலம்புறோம், பைபிள் படிக்கிறோம், 10 மணி நான் 10 மணிக்கு சபைக்கு வந்துடும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய நீதிகள் தான் நமக்கு முன்னாடி வருது. நீதி மேலே, அந்த நீதி மேலே தான் நாம் சிம்மாசனம் விட்டு உட்காந்துருக்கிறோம். 2 தடவை உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், சபைக்கு போகிறேன், இத்தனை வருஷமாக நான் சீனியராக இருக்கிறேன், இந்த சபையில் இருக்கிறேன், இதுதான் நான் வச்சிருக்கிற சிம்மாசனம். அதுக்கு மேலே உட்காந்துருக்கிறது தேவன் இல்லை, அவர் உட்கார மாட்டார். அதுக்கு மேலே உட்காந்தா யார் உட்காரணும்? நான் தான் உட்காரணும். நான் எனக்காக, என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின மகாபாபிலோன். நடந்தது என்ன? மண்ணை திங்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அதே தான் நடக்குது இப்பவும். நான் எனக்காக நம்ம நினைக்கிற எண்ணமெல்லாம் இங்கே வந்து அப்படி இல்லைங்க. எந்த வீழ்ச்சிக்கும் பின்னாடி நீங்கள் யோசித்து பாருங்க, நான் என் சுயந்தான் மேற்கொண்டு இருக்கு. நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைக்கலை. பவுல் இதெல்லாம் அழகாக இருந்திருந்தார். விரும்பாததை நான் செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். நல்லதா? நியாயப்பிரமாணம் நல்லதா கெட்டதா? நல்லது. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற சிலுவையில் என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று சொல்கிற ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் தான். அந்த மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு கிறிஸ்தவனின் ஸ்டேட்மெண்ட் அப்படி வச்சுக்கோங்க. பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் கூட எடுக்க தேவையில்லை. மறுபடியும் பிறந்த, மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்த, சுய மையம் கொண்ட வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனுடைய நிலை அது. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்லுகிறார். எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாக இல்லை. மாம்சம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, மாம்சம்னா என் புத்தி என் சரீரமும் 2 இணைஞ்சு செய்கிறதுக்கு பேர் தான் மாம்சம். கவனிங்க, மாம்சம்னா என்னன்னா, என்னுடைய சரீர ஆசை, இச்சை, என்னுடைய புத்திசாலித்தனங்கள், புத்தி யோசனைகள் 2 இணைந்து வாழுகிறதுக்கு பேர் தான் மாம்சம். அதிலே தேவன் இல்லை.
தேவன் ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். அப்ப ஆவிக்குரியவனா ஒருவர் எப்படி மாறுகிறார் பாருங்க. நான் விரும்புகிறதை 19 நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இது பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு மனம் திரும்பின மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் ஸ்டேட்மெண்ட் இதாக தான் இருக்கணும். இப்படித்தான் அவன் வருவான். தன்னை கண்டுகொண்டால் நான் யார்? நான் இழிபரவி என்னைக்குமே நல்லாக முடியாத ஆள். அப்படி 20 வசனம், அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற சுயம். பாவம்னு சொன்ன உடனே என்னமோ உபசாரம் வயசுதான், அப்படி இல்லை. சுயம் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமாகிய சுயமே அப்படி என்ன செய்கிறது. எப்போ பார்த்தாலும் தேவனை தள்ளிவிட்டு நன்மை தீமை அறியத்தக்கவனாய் புத்தியை சார்ந்து கொண்டவனாய் உடனே அதை இதையும் செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த நீதியை செய்திடலாம், இந்த நீதியை செய்திடலாம், அப்படி இருந்துடலாம், இப்படி இருந்துடலான்னு நினச்சி பார்க்குறேன். நடக்கிறது இல்லை. அது காலையில் நல்லா இருக்குது, சாயங்காலம் திடீர்னு கீழே விழுது, திரும்ப திரும்ப விழுது, திரும்ப திரும்ப அப்செட்டு, திரும்ப திரும்ப மனக்குழப்பம், திரும்ப திரும்ப நியாயம் திருத்தல், திரும்ப திரும்ப குற்ற உணர்வு, திரும்ப திரும்ப ஒரு செம்மையாய் பேச தெரிகிறது இல்லை, திரும்ப திரும்ப எல்லா பிரச்சனையாக இருக்கு. ஏன்? நான் ஒன்றுக்கு ஆகாதவம்னு தேவன் என்னை அறிந்திருக்கிறது போல நான் களிமண், என்னை ஒருவர் உருவாக்கினால் ஒழிய நான் உருவாக்க மாட்டேன்னு தேவன் அறிந்திருக்கு. நான் உருவாக்கினால் ஒழிய இவன் நல்லாக மாட்டான்னு தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஆனால் நான் தேவன் என்னை உருவாக்கினால் ஒழிய நான் நல்லாக மாட்டேன்னு நான் அறிந்திருக்கிறேன்னா, இந்த உபாயங்களெல்லாம் நான் பயன்படுத்தி பார்க்குறேன். நான் நல்லாக, அவர் என்னை நல்லாக்குனாதான் நான் நல்லா வேணும்னு ஆகலை. பவுல் அப்படி தான் விளங்கி கொள்ளுகிறார். 20 அந்தப்படி நான் 21 நான் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை இருக்கு. இன்னைக்கும் என்னைக்கு இருக்கு, சாகிற வரைக்கும் அதான் என்னுடைய நல்ல. எத்தனை பேர் அப்படி நான் விளங்கிறது? என்னிடத்துல தீமை இருக்கு ஆண்டவரே, நான் நல்லவன் அல்ல, என்னிடத்துல தீமை இருக்கு, நான் அல்ல, எனக்குள் இருக்கு பாவம் இருக்கு, சுயம் இருக்கு. அதனால தான் பவுல் சொன்னார், அடைந்தாயிற்று முற்றிலும் நான் நினைக்க முடியாது. இன்னும் கொரிந்தியருக்கு பவுல் அப்போஸ்தலர் பேசும்போது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். வாசித்தோம் போன வாரம் கூட. நம்ம அதை எப்படி சொல்லுகிறார்? 4ஆம் வசனம் 3லேருந்தே வாசிக்கலாம். இப்படிப்பட்ட அடிமட்டமான ஒரு நிலைக்கு நாம் வரணும்னு தேவன் விரும்புகிறாங்க. நாம் சிலருக்கு தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுகிறோம், உடனே நல்லானதாக நாம் நினச்சிக்கிறோம். அஞ்ஞானமாக இருக்கும், அது அஞ்ஞானமாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லணும், அப்புறம் சொல்லணும். இப்போ வேணும் 3ஆம் வசனம், நான் உங்களாலேயாவது, யாரால? சபையாரை பார்த்து சொன்னால், உங்களாலேயாவது மனுஷரை நியாயம் விசாரிக்க போகிற அந்த நாளிலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு ரொம்ப அற்ப விஷயம். நான் நல்லவன் கிடையாது, அப்புறம் என்ன இருக்கு? எனக்கு ஒன்றுமே கிடையாது, அற்ப காரியம். நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதே இல்லை. நான் என்னை தீர்த்து பார்த்தா எப்போ பார்த்தாலும் நான் நல்லவன்னு மட்டும்தான் எனக்கு தோணுது. நம்ம நியாயம் தீர்த்தா நமக்கு என்ன தோணுது? சும்மா சொல்லுங்க. நம்மளே நியாயம் தீர்த்து பார்த்தா எப்பவும் நமக்கு என்ன தோணுது? ஐ ஆம் ரைட், ஆல்வேஸ் ரைட். கடப்பாறையை முழுங்கிட்டா கூட நமக்கு தோணுது நான் செஞ்சது சரி, அப்படித்தான் தோணுது. எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அப்படின்னு தான் தோணுது. எப்பவும் நான் சரி அப்படின்னு தான் தோணுது. நான் என்ன நியாயம் தீர்த்து பார்த்தா நான் தான் எனக்கு சரின்னு தான் படும், அப்படி தான் படுது. அதனால் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை நான் பார்க்குறேன், கண்டே பிடிக்க முடியல. நான் தான் சரின்னு தான் எப்பவும் படுது எனக்கு. சபைக்கு வந்தால் எப்படி? இப்போ சபையில் 2 பேர் சொல்லிட்டாங்க, சபையில் இருக்கிறவங்களாம் யோக்கியமானு. இப்போ ஒரு சகோதரர் சொன்னார், சபையில் இருக்கிறவங்களாம் யோக்கியமானு. எனக்கும் கேள்வியாக தான் இருக்குது. நம்ம அறியலையோ? சில சமயத்தில் நான் யோசிச்சிருக்கேன், அப்படி சரி இப்படி செய்வேன்னு நான் நினச்சே பார்த்ததில்லைன்னு. அப்படின்னா நான் என்னை இன்னும் அறியலைன்னு அர்த்தம். அறிஞ்சிருந்தா அப்படி வார்த்தை சொல்ல மாட்டோம். இதை விட கேவலமாக செய்வோம். நம்ம அறிந்திருந்தா, ஆமாண்டவரே இதை விட கேவலமாக விழுவேணும், நானா இப்படி செய்தேன் அப்படின்லாம் நமக்கு தோணுதில்ல.
உண்மையே சொல்கிறேன். நாம என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் பாவி. நீங்கள் நல்லவர்னு சொன்னாலும் நீங்கள் கெட்டவர்னு சொன்னாலும் நான் பாவி, அது எனக்கு தெரியும். என்னை நியாயம் விசாரிக்கிறவர் தேவன். நான் என்னை நியாயம் திருத்தேன்னா நான் எப்போ பார்த்தாலும் சரிதான். பாருங்கள், மனைவிகள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் சரி, எப்போ பார்த்தாலும் நாம நியாயம் திருத்தால் நாம் நியாயம் திருக்கப்படாது. என்ன நியாயம் திருத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ பார்த்தாலும் நியாயம் திருத்தேன்னா நான் பாவின்னு உணர்றது தான் நியாயம் திருத்து. என் பாவத்துக்காக கிறிஸ்து மரித்தீரி அப்படின்னு சொல்கிறது பிறகு தான் நியாயம் திருக்கிறது. நியாயம் திருக்கிறதுனா என்ன? ஆண்டவரே என்ன நியாயம் திருத்து, இந்த கோர்ட்டில் நியாயம் திருத்து பார்த்தா நான் பாவி, நரகாக்கினியின் பிள்ளை, கோபாக்கினை தான் எனக்கு கிடைக்கணும். ஆனால் எனக்காக கிறிஸ்துவே நீர் மரித்தீரே என்று நியாயம் திருக்கிறது பிறகு தான் நியாயம் திருக்கிறது. நியாயம் திருக்கிறது என்ன? நம்ம நியாயம் திருத்தா எப்படி தான் இருக்கிறோம்? யாராவது யோசித்து பாருங்க. அப்படி எப்போ யோசித்தாலும் ரைட், தூங்கக்கூடாது, கவனிங்க. எப்போ யோசித்தாலும் நான் தான் ரைட். பவுல் அப்படி இல்லை, ஒரு நிலைக்கு வந்துட்டார் அவர். அதுதான் அவருக்கு இருக்கிற வெற்றி, நமக்கு இருக்கிற வெற்றியும் அப்படி தான் வரணும்னு தான் நினைக்கிறார் ஆண்டவர். என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். எப்படி அந்த நிலைக்கெல்லாம் வந்தார்னா, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன மாதிரி அவர் அப்படிப்பட்ட நிலை உடையவராய், புரிந்து கொண்டவராய், தேவனுக்கு முன்பாக தேவன் தன்னை பார்க்கிறது போலையே தன்னை பார்த்துட்டார். அவ்வளவுதான். தேவன் தன்னை பார்க்கிறது போலையே தன்னை பார்த்தார். எப்படி பார்க்கிறார்? நன்மை செய்ய விரும்புகிற 21, என்னிடத்தில் தீமை உண்டுங்கிற பிரமாணத்தை காணுகிறேன். 22, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறான். அவர் கட்டளை மேலதான் எனக்கு பிரியமா இருக்கிறது. ஆகிலும் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு சுயம் என் அவயங்களில் இருக்க நான் காண்கிறேன். நான் என்னுடையது எனக்குன்னு போராடுகிற ஒரு சுயத்தை என் மாம்சத்தில் இருக்க நான் காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்குது. நான் தான் ஆண்டவரை எப்பவும் பிழைக்கிறேன். நீதியா வாழணும், நீதி செய்யணும், நன்மை செய்யணும்னு தான் ஆசை. ஆனால் என்னிடத்தில் நன்மை மட்டும் இல்லை, நான் நல்லவன் இல்லை. அவர் நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு சொன்னவர் அவர் மட்டும்தான். எங்க எழுதியிருக்கேன்? ரோமரில் நல்லவன் நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்லவங்க. தேவன் என்ன சொல்றார்? நல்லவன் ஒருவனும் இல்லை, நாம தான் தேவனை தேடினோம்னு சொல்றோம். தேவன் என்ன சொல்றார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம்னு சொல்றார் ஆண்டவர். நான் கெட்டு போலன்னு சொல்றோம். இதான் தேவனோடு போராடுகிற போராட்டம். இந்த போராட்டம் இருக்கிறவரை நாம் நினைக்கிற இந்த சுயம் மையம் கொண்டு வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு நாள் கூட கோவப்படாம வாழ முடியாது, அப்செட் ஆகாமல் வாழவே முடியாது. நிச்சயமாக நான் உணர்ந்ததை தான் சொல்கிறேன், முடியவே முடியாது. என்ன செய்தாலும் தலைகளை தான் இருக்கும். அது என்ன செஞ்சாலும் சஞ்சலமாக தான் இருக்கும், என்ன செஞ்சாலும் கண்ணீராக தான் இருக்கும், என்ன செஞ்சாலும் திருப்தி இருக்காது. ஏன்? தேவன் நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு அவர் விரும்புகிறார். நான் உன்னை நல்லா அறிஞ்சிருக்கிறேன்பா, நீ நல்லாக மாட்ட, அது உனக்கு தெரியுமான்னா இல்லை, நான் நல்லா வேண்டாம். அதனால தான் சகல பிரச்சனைகளுக்கும் நம்ம கடந்து போகிறோம். நல்லாயிப்பாரு, முடிஞ்சா நல்லாயிக்க. அதான் 40 வருஷமும் நீ நல்லாகு அப்படின்னா தேவன் விடுகிறார். நல்லாகணும். 40 வருஷம் அவன் நல்லாகவே முடியல. எப்படி நல்லானாங்கன்னு சொல்லுங்க. எப்படி நல்லானாங்க? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. தேவன் நம்மளோடு இருந்தார். யோசுவா காலப்ப என்ன சொன்னாங்க? கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்தால், நாம் விசுவாசித்தால் அவர் நம்மேல் பிரியமாயிருப்பார், அவர் நம்மோடு இருப்பார், நாம் கானானை சுதந்திரிக்கலாம். எப்போ வந்தாங்க? எங்களால் இது ஆகாது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இது திராட்சை கொலை ரைட்டு தான், நீங்கள் சொல்கிற எல்லாமே ராட்சசந்தான், இது ஆகாது. சந்தோஷமாவது சமாதானமாவது, எப்போதும் சந்தோஷமாக இருக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு தானே பேசிகிட்டு இருக்கோம். சாத்தியமா? இது எப்போ சாத்தியம்? எப்போ நான் என்ன விடுகிறேன்,
என் நிலையை விடுகிறேன். இதை விட சொல்கிறாங்க. இந்த 40 வருஷம் இந்த ஜனம் தங்களை விட மாட்டேங்குது. சுற்றி சுற்றி தங்களுடைய நீதி. நாங்கள் எங்கே இருந்தால்? எகிப்தில் இருந்தால். எகிப்தில் என்னவா இருந்த? திரும்ப திரும்ப அவருடைய பிரச்சனை அதுதான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 34 வசனம் என்ன சொல்லுகிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான் யாரு? நிர்பந்தமான மனுஷன். என்னை யாருமே விடுவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற பாவி, நிர்பந்தமான மனுஷன். விடுவித்தா உங்களால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும்னு சொல்லி சரண்டரான ஒரு மனுஷன். அப்படி சரண்டரான ஒரு மனுஷன்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனுஷரிடத்திலும் எல்லா இடத்திலும் மனரம்யமாக இருக்க வந்த ஒரு மனுஷன். இது அவரால் உண்டாகாதுன்னு அவருக்கு தெரியும். தேவனால தான் அது அவருக்கு ஆனதுன்னு தெரியும். கையை விரிச்சிட்டு ஒன்றும் இல்லை, உம்மால தான் இந்த வாழ்வுன்னு வந்துட்டார். நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை விடுவிக்க ஒருவராலும் கூட. அதை எப்படி சொல்லி நிர்பந்தமான மனுஷன் நான்? யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவா? என்னிடத்துல ஒரு நல்லது இந்த சரீரத்தில் இல்லை. ஏன் இப்படி நான் இருக்கிறேன்னு எனக்கே புரியல. ஏன் இப்படி சலசலன்னு இருக்கிறேன்னு எனக்கே புரியல. ஏற்கே புரியல. ஹார்மோன் அப்படி என்னை படுத்துது. ஹார்மோன் சேஞ்சு போகிறது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருன்னு இந்த ஹார்மோன் சொல்லுதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோம். ஆனால் வெறுப்பு, கசப்பு, எல்லாருமேலும் அன்பா இருக்கத்தான் பிரதர் எனக்கு தோணுதுன்னு அப்படி ஆக்கியிருக்குது இல்லையே? யாரையும் ஆக்கலையே. அப்படிப்பட்ட இழிப்பிறவிகள், நன்மை இல்லாத எப்படி இருக்கு? மரண சரீரம். இதுக்கு ஒன்று தான் கதி. மரணத்துக்கு, நரகத்துக்கு போகிறதுக்கு தான் இது தகுதி. அப்படிப்பட்ட நிர்பந்தமான மனுஷன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் தான் எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தார். தேவன் அவரை என்ன அறிந்திருக்கிறாரோ அதை தானும் அறிந்து கொண்டார். நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல நல்லது இல்லை. நான் என்னைக்கு நரகத்துக்குத்தான் பார்க்கிறேன். என்னிடத்துல ஒரு நல்லதும் இல்லை. அதெல்லாம் குப்பை. பிலிப்பியர் எழுதியிருக்கு. விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் எபிரேயன் பெண்மையன் கோத்தரத்தான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். பக்தி வைராக்கியத்தில் வாழ்ந்தவன், நீதி செய்தவன். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி சுருட்டி பையில் எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டில் போட்டு வந்துட்டார். அது எங்கே கொண்டு குப்பை தொட்டில் கொண்ட இடத்துல கொண்டு போட்டு வந்துட்டார். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் நல்லதில்லை, என்னை நல்லாக்குற ஒருவர் நீர் மட்டும்தான். இந்த நிலைக்கு என்னைக்கு நம்ம வருகிறோமோ அன்றைக்கு சங்கீதம் 41 நான் வாசித்தோம்ல, நான் அதை வாசித்த போது, சகோதரன் வாசித்த போது இப்படி அதை நானும் இப்படி தான் என் கண்களில் அது பட்டது. 41 பிள்ளைகளே, வாலிபர்களே, சகோதரனே, தாயே, வயசானவங்களே, தேவன் நம்ம பத்திர பட்சமாக இருந்துருவார்னு நினைக்கக்கூடாது. நம்ம யாராக இருந்தாலும் பொய் பேசினா நம்முடைய வழிகளில் நாசம்தான் இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. வயசானவங்கள்லாம் ஒரு கிரேஸும் ஆண்டவர்கிட்ட கிடையாது. நம்ம எப்படி தான் வயசானவங்கன்னா இருக்கணும்னு எழுதியிருக்க வேதத்தில். எப்படி எழுதியிருக்கு? மத்தேயு 18ஆம் அதிகாரம், ஒரு சிறு பிள்ளையை தங்களுக்கு முன்னால் நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல தன்னை சிறு பிள்ளை போல் இருக்கிறது பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம யாரும் அப்படி மாறலன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த சிறு பிள்ளை எப்படி இருக்குது? என்னால் ஒன்றாக அது எப்படி அப்புறம் போய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டாலேயோ சபையில். வயசாக பொய் களைந்து மெய் பேசி சமாதானமாக இருந்து இரிட்டேஷன் ஆகாமல், கவலைப்படாமல், பயப்படாமல், சந்தோஷமாக இருந்து தொட்டுட்டா பொட்டி தெரிக்கிறது இல்லை. கண்ணீர் அழுக குறை இல்லை. வயசாக சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் அன்பிலும் இரக்கத்திலும் நிம்மதியிலும் வளர்ந்து வருகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாளைக்கு சாக போற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பொய் இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி சத்துரு ஜெயம் கொண்டு கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஜெயமான வாழ்வு. அந்த ஜெயமான வாழ்வைத்தான் நான் வாசித்தோம். ஆண்டவரே, நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? எப்படி அறிஞ்சுக்கிட்டது?
அதிலே எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு? என் சத்துரு என்மேல் பாவம் என்னை மேற்கொள்ளாததுனால அப்படின்னு அர்த்தம். பாவத்தில் நம்ம சோதிக்கப்படலாம். மூட் அவுட் ஆகி வீட்டில் அப்படி ஆகி இப்படி ஆகிட்டேன், இப்படி பேசிட்டேன், பிள்ளைகிட்ட புருஷன்ட்டு இப்படி பேசிட்டேன், மனைவிட்ட இப்படி பேசிட்டேன், அப்படி நடந்துட்டேன், இப்படி நடந்துட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இல்லை. அது இப்படி பாவம், பொறாமை, கசப்பு, மறைவு, கபடு எது வேணாலும் நீங்கள் யோசிங்க. ஏன் இப்படி ஜெயம் நடக்கு? இப்படி ஏன் சத்துரு ஜெயிக்கிறான்? நான் கிருபைக்கு உட்பட்டு இல்லை. அதனால தான் பாவம் என்னை விளைவிக்கிறோம். நாம் சும்மாவே விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. இன்னும் டிவிக்கு முன்னாடி ஜோக்கு பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் இங்கே ஆண்டவருடைய சபையிலேயே இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல, நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆவியானவர் உங்களோட பேசவே மாட்டார். ஆண்டவர் உங்களை உணர்த்தவே மாட்டார். இந்த வெற்றி வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் சொன்னால் வருத்தமாக இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ ஜெயம் கொள்ளாதனால நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிற அப்படின்னால பாவம் உங்களை யார் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கறது போல நான் ஒன்றும் இல்லைங்கிறது போல நான் என்னை அறிஞ்சிருக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு எப்போ ஒன்றுமே கிடையாது ஆண்டவர், நத்தி என்னிடத்துல ஒரு நல்லதும் இல்லை ஆண்டவரே. இப்போ உபசாரத்தில் விழுந்துடும், எப்போ வேணாலும் எந்த பாவத்திலும் எப்போ வேணாலும் விழுந்துடக்கூடிய பாவி நான். விஷம் எனக்குள்ளே இருக்கு. உங்கள் கிருபை இல்லைன்னா எந்த நிலத்தடுமாற்றத்துக்கு நான் போவேன், யாரை வேணாலும் குற்றம் சாட்டுவேன், நியாயம் திருப்பேன். எனக்கு பாகுபாடே கிடையாது. ஏதொட்டு இசட்டு வரைக்கும் எல்லாரையும் கையை கட்டி நியாயம் திருப்பேன் நான். நான் கிருபையை பெறல, நான் தேவனே அறியல. அப்போ கிருபைக்கு உட்பட்டு அப்படின்னா பாவம் நம்ம மேற்கொள்ளாது. பாவம் ஒரு அலசடி. அது எப்படி எழுதுறார் அப்போ பவுல் என்ன பேதுரு என்ன சொல்றார்? 5ஆம் வசனம், எப்படி ஜெயங்கொண்டிருக்கிறார்னு சொல்றார். எப்படி அவர் ஜெயங்கொள்ளுகிறார்? ஒருவன் அவரை பார்க்க வந்தா எப்போ சாவான், அவன் பேர் எப்போ ஆதார் கார்டிலிருந்து ரேஷன் கார்டிலிருந்து எடுக்கப்படும் என்று யோசிக்கிறான். விரோதமாய் பேசுகிறான். இவன் ரேஷன் வாங்கிட்டு இருக்கானே, இன்னும் இவன் பண்ணிட்டு இருக்கானே, முதியோர் பென்ஷன் இவனுக்கு வந்துக்கிட்டு இருக்க, இவனுக்கும் பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்க, இவன் எப்போ சாவான், எப்போ இவன் பேர் எடுக்கப்படும்னு நினச்சிட்டு இருக்கான் சத்துரு. நான் அப்படி ஒன்றும் அவங்கள பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்கலாண்டவரை. அவங்க நினைப்பு எனக்கு தெரியாது, நினச்சா கூட நினச்சிட்டு போகிறாங்க. வியாதியாக படுத்திருக்கிறவங்க அப்படி நல்லா பார்த்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பா, நம்மளை மாதிரி மோசமான மனுஷர்கள் யாரும் இருக்க முடியாது. இப்போ சொன்னார் யாரோ பேசுவார், தேவன்ராஜ், உள்ள என்ன இருக்கு? கசப்பு, வெறுப்பு, ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட இல்லாமல் பேசுவேன்றாரு. பேச முடியும்? ஒரு முகத்தில் கூட ஒரு மாற்றம் இல்லாமல் நம்மளால் பேச முடியும்? கைதேர்ந்த கில்லாடிகள். அப்படிப்பட்ட மனுஷர்களாக இருந்தால் கூட ஒருத்தன் பார்க்க வந்தால் என்ன சொல்கிறான்? எப்போ சாவான், ரெஜிஸ்டரில் பேர் இன்னும் வச்சுட்டு இருக்கான், எழுதுக பென்ஷன் இன்னுமா வருது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போகிறான். அடுத்த வருஷம் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் எப்படி பேசுகிறான்? இதுக்கெல்லாம் தூரமானவர்கள் அல்லனா. இப்போ தான் பிரதர் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தோமோ. என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்க? இப்போதான் பிரதர் தூக்கம் சரி தூக்கமாக ஒரு சொல்லுங்க. இப்போதான் பிரதர் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒரு கதவை திறந்து இப்போதான் நினச்சிக்கிட்டு. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்க சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில் போய் அதை என்ன செய்கிறான்? அங்கே ஒன்று பேசுகிறான், இங்கே ஒன்று பேசுகிறான், சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை கொண்டு பண்ணுறான், பிராண சிநேகிதனையும் பிரிக்கிறான். பேரியாளின் மகன் சகோதரர்களுக்குள்ளேயே, அப்பம் வைக்கிறவர்களுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் போய் பேசி திருக்கிறான்.
சரி, தெரியட்டும். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாப்பு நினைத்து, எப்படியெல்லாம் நினைச்சு எப்படியெல்லாம் வந்து என்ன பேசுறான்னு பாருங்க. தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். ஆண்டவரே, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என்மேல் தன் குதிங்காலை தூக்குறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனே சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளல ஆண்டவரே, நான் அவங்களை யாரையும் நியாயந்திருக்கேன். நான் என்னை பார்த்து அப்படிதான் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய ஜெயம் இருக்குன்னா இப்படிப்பட்ட மனுஷர்களை நேசிக்கிறதுலாம் இருக்கு. நான் சவாலாக எடுக்கிறேன். அப்பம் விட்டவனே குதிங்காலை முன்னையும் முன்னையும் பேசி குதிங்காலை தூக்குனாலும் அப்படிப்பட்டவனை கழுத்தில் கை போட்டு நேசித்திரணும். ஆண்டவரே, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளக்கூடாது, நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறது, அப்படித்தான் விளைவிக்கும். அப்படிப்பட்டவளை நேசித்தரணும். யார் எப்படி வேணாலும் இருக்கு, அவர்களை நேசித்தரணும். நீர் நீரே ஜெயம் கொள்ளக்கூடாது. யார் வேணாலும் எவ்வளவு கபடா வேணாலும் நடக்கணும், நான் நேசித்தரணும். சத்துரு என்னை ஜெயம் கொண்டான்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் பிராணசினை அப்படி கர்த்தாவே. 10 வசனம். எப்படி அந்த மனுஷன் ஒரு கிருபை பெற்ற மனுஷனா எப்படி விளங்குறார் சொல்றார் பாருங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த வாழ்க்கை அப்படி வாழவே முடியாது. ராத்திரி வரைக்கும் கூட இருக்கிறான், காலை வரைக்கும் கூட இருக்கிறான், அப்பம் வேற எடுக்கிறான், கடைசி அங்கே யார் கூட நிற்கிறான்? குற்றப்படுத்துகிறவரோட நியாயம் தீர்க்கிறவரோட போய் நிற்கிறான். என்ன சரி, சத்துரு ஜெயங்கொள்ளாதனாலே நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறேன் சிநேகிதனேன்னு சொன்னான். செத்தானா அந்த அன்பை என்ன செஞ்சுட்டு அவனை ஒன்று மனம் திரும்ப பண்ணணும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் நேசித்து தான் ஒருத்தரை மனம் திரும்ப பண்ணிடணும் ஆண்டவரே. அதுக்கு பிறகு மனம் திரும்ப நான் போட்டும், கேட்டின் மகன் கெட்டு போனானுடைய வேற ஒன்று. நான் நேசிக்கிறேன், இறங்கி நான் அவர்களுக்கு சரி கெட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் எல்லாம் யோசிக்கிறார். 12 வசனம். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்குங்க ஆண்டவரை. இப்படிலாம் எனக்கு என்ன வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், அப்புறம் இப்படின்னு நினைக்கிறேன், நான் நல்லவனே இல்லை சாமி. ஒருவேளை அப்படின்னு நினைக்கிறேன், அப்புறம் என்ன செய்கிறேன், இப்படி என் எண்ணம் வருது, வேண்டாம்ப்பா, என் உத்தமத்தில் என்னை நீர் தாங்கி என்றென்றைக்கும் உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை என் மேலே வீச பண்ணுங்க, உங்களை சமூகத்தில் நிலைநிறுத்துங்க ஆண்டவரே, அது போதும். சத்திரி என் மேலே ஜெயம் கொள்ளாமல் இருந்தால் போதும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். நம்ம மேலே சத்துரு ஜெயம் கொள்ளாமல் இருக்கணும். இன்னும் ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலன் நமக்கு எவ்வளோ விஷயங்களை தன் வாழ்க்கையில் கடந்து போன நெருக்கங்கள், கஷ்டங்கள் அவர் அப்படி பேசியிருக்கிறார். அவர் அப்படி பேசின ஒரு வார்த்தையை நம்ம வாஸ்தவம் பண்ணாலும், தேவனுடைய ராஜ்யம் பேச்சு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 20 வசனம். உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. 20 வசனம். என்ன பலன்? பலன் பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்குன்னு சொல்லி என்ன பலன்? நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை, பிறருக்கு அது சொல்லணும் இது சொல்லணும். ஒரு சில சகோதரர்களுக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் தப்பாக விளங்கிக்க வேண்டாம், உங்களுக்கு இருக்கிற ஆசை நல்லதாக இருந்தால் சரி. எப்போ பார்த்தாலும் பிறருக்கு ஏதாவது சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்கல்ல வசனம், அதை சொல்லணும்னு ஆசை. நல்லது, சொல்லணும், உற்சாகப்படுத்தணும், எல்லாம் நல்லதான். அது பேச்சாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். பலனாக இருக்கணும்ல. அது எப்படி பலனாக இருக்கிறது? ஒரு பலனான ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறார். இந்நாள் வரைக்கும் 10ஆம் வசனம். நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் புத்திசாலி. சிலர் மூப்பர்களை புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள்.
நாங்கள் கனவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவின். இப்படியே படிச்சுட்டு வந்தேங்கன்னா அழுக்க போல இருக்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா சூழலிலும் நாங்கள் அழுக்க போல இருந்தாலும் நாங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னும் அவர் வாசித்தீங்கன்னா எத்தனையோ சூழலில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சபையில் அநாகரிகமாய் நடந்த சபையார் உண்டு. அவர்கள் மத்தியில் நாங்கள் இப்படியெல்லாம் இருந்து தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லாத பலத்தில் இருக்கு. இப்படி நாங்கள் வாழ்கிறோம். நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல, அதானே நமக்கு முக்கிய. பேச்சில் இல்லை, நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல. நல்லது. இந்த சபையில் நான் சொல்கிறேன், இங்கே நின்று இந்த புல்பிட்டில் நின்று கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி எப்படி நடத்தணுன்னவங்க சீரழிஞ்சதான் மிச்சம். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பிள்ளைகளாக பிறந்தா இப்படி நடப்பேன்னா சவால் விட்டவங்க காணாமலே போயிட்டாங்க. எண்ணுவதுக்கு மிஞ்சலாம் எண்ணக்கூடாது. எல்லாம் சோதிக்கப்படும். பல சோதிக்கப்படும். நம்முடைய நம்பிக்கையை சொல்லலாம். நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நீ என்ன இப்போ ஏதாவது உண்டா? இப்போ அப்படிப்பட்ட ஒரு அகம்பாவமான எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. வர்றதுக்கான எண்ணங்களை நான் சொல்கிறேன், அது நம்முடைய சுய மையம் கொண்டு. நான் என்னை இன்னும் தேவன் பார்க்கறது போல, நீ சுட்டா கூட நல்லாக மாட்டடா அப்படின்னு தேவன் என்னை கண்டது போல, நான் என்னை சுட்டு போட்டால் கூட நல்லாக மாட்டேன் ஆண்டவரே. அவளை அப்படின்னா எரிச்சா கூட சாம்பலில் கூட தீங்கு இருக்கும், சாம்பலில் கூட கரை இருக்கும், திரை இருக்கும். சாம்பல் கூட நல்லதில்லை என்னட்ட. அவ்வளவு கரை படிஞ்ச பாவி ஆண்டவரேன்னு பவுலை போல நம்ம உணரணும்னு தேவன் நம்ம விரும்புகிறார். ஆனால் நம்ம அந்த நிலைக்கு நம்ம வரல. அப்படி வராதுனாலேயே நம்முடைய நிலை ரொம்ப மோசமாகுது. திரும்ப திரும்ப தோல்விகளும் ஜான் ஏறின முழம் சறுக்குது. நாம் விசுவாசிக்கிறதுன்னு பிள்ளைகளை பார்த்தா பிள்ளைகள் அப்பா அம்மா பார்க்குது. இப்படி என்னது நம்ம பிரசங்கிக்கிறதும் நம்ம வீட்டில் நடக்கிறதும் இப்படி இருக்குன்னு அதுங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. என்ன அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்க, சபையில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு, வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு, அப்பா அம்மா இப்படி இருக்காங்கன்னு பிள்ளைகளுக்கே நம்பிக்கை அற்று போகுது. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து திகைக்கிறாங்க. பிள்ளைகளை ஏதாவது கடுமையாக நடத்தினா பிள்ளைகள் தாயை போலவே அப்படியே எழும்பி பேசுது. அதே மாதிரி அதே ரிபலியன் அப்படியே காட்டுது. அல்லது தாய் என்ன வார்த்தை பேசுகிறானோ அதையே அப்படியே பிள்ளை எழுந்து பேசுது. ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறார், வீட்டில் என்ன கொடுத்தாலும் உடனே சாப்பிடணும், என்ன கொடுத்தாலும் தட்டாமல் அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு அம்மா போதிக்கிறாங்க. அப்பா அம்மாவும் கடைக்கு போகிறாங்க ஒரு புடவை எடுக்க. இது வேண்டாம் தூக்கி எறிகிறாங்க, இது வேண்டாம் இது என்ன புடவைன்றாங்க. நான் வீட்டில் என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும், இங்கே எதை கொடுத்தாலும் கட்ட மாட்டாங்களா? இது என்னடா இது சத்தியம்? நான் வீட்டில் எதை வச்சாலும் சாப்பிடணும், ஆனால் இங்கே அது பிடிக்கல இது பிடிக்கல, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இது என்ன புடவை, இது என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. இது என்னடா வாழ்க்கை? எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னு சொல்கிறேன், இது நல்லதில்லைன்னு நம்ம உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்னாடி கண்ணீரோடு நிற்கலை, நடிக்கிறோம். நான் நல்லவல்லம்மா, உங்கள் அம்மா நல்லவங்க இல்லை, உங்கள் அம்மா பாவி, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவள், இப்பொழுதும் தவறு செய்யக்கூடியவள், நான் நல்லவானே என்னை நினச்சில்லை, உன்னை அப்படி நான் நினச்சி கண்டிக்கலை. பெற்றோர் எப்படி இருக்கு? உங்கள் அப்பா யதார்த்த வாழிப்பா, நல்லவன் இல்லை, அடுத்த தடவை தப்பு செய்யணும், தப்பு செய்தால் ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்பான். அப்படிப்பட்டவங்க சூப்பர்மேன் இல்லை உங்கள் அப்பா. அப்படி யதார்த்தமாக காண்பிக்கிறோமா? பிள்ளைகள் நடிக்கிறதுக்கு காரணம் நம்ம நடித்ததுனால தான். தயவு செய்து அருமையான சகோதரனே சகோதரன், தேவன் நம்ம எப்படி பார்த்தாரோ அப்படியே ஒரு நிலைக்கு நம்ம வந்துடும். எப்படி ரட்சிக்கப்படும் போது எப்படி வந்தோம், ஒன்றுமில்லைன்னு வந்தது போல கடைசி வரைக்கும் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இன்னைக்கும் என்னைக்கும் ஒன்றுமே இல்லை. அதனால தான் யூதா கடைசி எழுதி முடிக்கிறார். எப்படி எழுதுகிறார்? வழுவாதபடி உங்களை நீ வழுகுவ அப்படின்னு தானே அர்த்தம். என்ன அர்த்தம்? அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? நீ வழுகுவ, நீ வழிவிலகி போவ, நீ சரிக்கு விழுவ, ஆனால் உன்னை வழுவாதபடி காக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் வழுவாதபடி காத்தால் ஒழிய நான் காக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அவங்க தான் ஜெயம் பெற்றவர்கள். அவர்களுக்காக மட்டும்தான் கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர்களுக்காக மட்டும்தான் பரிசுத்தாவி அனுப்பியிருக்கிறார். அவர்கள் மட்டும்தான் எப்போது சந்தோஷமாக இருக்கிற ஜனம், ஜெயம் பெற்ற ஜனம், அன்புள்ள ஜனம், இரக்கமுள்ள ஜனம், இந்த உலகத்தை துச்சமாய் நினைச்ச ஜனம் அவர்கள் மட்டும்தான்.
ஏன்னா அவர் அப்பவும் ஆண்டவருக்கு முன்னாடி நல்லதில்லை ஆண்டவரே, நான் நல்லவர் இல்லை ஆண்டவரேன்னு எப்பவும் நிற்கிறான். என்னை காத்தருளும் ஆண்டவர் எழுந்து நிற்கலாம். ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். என்ன ஜெபிக்க சொன்னார்? நம்முடைய நிர்பந்த நிலையை உணர்ந்து ஜெபிக்க சொன்னார். எப்படி ஜெபிக்க சொன்னார் தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவதாக, எங்களை சோதனையிலிருந்து தீமையிலிருந்து ரட்சியும். நாங்கள் தீமை செய்யக்கூடியவங்கள்ட அறிவு இருக்கணும். என்னை ரட்சியும் என்று சொன்னார். ரட்சிப்பார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம். தேவன் என்னை அறிந்திருக்கிறது போல, களிமண் என்று அறிந்திருக்கிறது போல நானும் என்னை களிமண் என்று அறிந்திருக்கிறேன்னா, அவர் உருவாக்கினால் ஒழிய நான் உருவாக மாட்டேன். என்னால் உருவாக முடியாது ஆண்டவரே, என்னால் உருவாக முடியாது. குயவனே, உம்மோடு எதிர்த்து தர்க்கிக்கிறவன் யார் ஆண்டவரே? பிசைந்த களிமண் குயவனோடு போராடலாமான்னு எழுதியிருக்கு. பிரியமானோட இந்த கால வேளையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டலாம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். இன்னைக்கும் என்னைக்கும் நான் நல்லவர்கள் அல்ல. கிருபையினால் நிற்கிறோம், அதே கிருபையினால் நிற்போம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் நிற்கிறோம், கிருபையினால தான் ரட்சிக்கப்படுவோம். இது நம்மால் உண்டானதல்ல. நம்முடைய நீதி நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கவில்லை. நம்முடைய நற்கிரிகளை பார்த்தவர் நம்ம ரட்சிக்கவில்லை. இந்த அறிவு நமக்கு வந்தா போதும். பிரியமானோட நாம் தான் ஜெயாளி. அல்லேலூயா. நாம தான் ஜெயிப்போங்க. எப்பவும் சந்தோஷமா இருப்போம் நாம தான். ஏன்னா நம்மிடத்தில் நல்லதில்லை என்கிறதை நாம் அறிந்தவர்கள். ஆமென்.